அண்டர் செக்ஷன் 242 அதுலதான் சொல்றாங்க, ப்ராசிக்யூஷன் சைடு விட்னஸ் வந்தாங்கன்னா அன்றைய தினமே விசாரிக்க வேண்டும் என்று வினோத்குமார் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. தமிழ்நாடு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் லா ஜேர்னல் TNPLJ அதுல ரிப்போர்ட் ஆயிருக்கு. ப்ராசிக்யூஷன் விட்னஸ் வராங்கன்னா அன்னைக்கே விசாரிங்க, லேட் பண்ணாதீங்க. லேட் பண்றதுனால தான் பிரச்சனை ஏற்படுது. டிராகன் ஆன் ப்ரொசீட் பண்ணாதீங்க, அன்றைய தினமே நீங்க வந்து கேஸை விசாரிங்க. அதுதான் எல்லா விதத்திலும் நல்லது. இதுதான் சொல்றாங்க இந்த வினோத்குமார் ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லிடுறேன். எனவே வழக்குன்னு ஒண்ணு வந்ததுன்னா அதை அன்றைய தினமே விசாரிக்க வேண்டியது ப்ராசிக்யூஷன் கடமை. அதை சார்ந்து டிஃபென்ஸினுடைய வேலையும் அதுதான். இப்ப டிஃபென்ஸ் கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே விசாரிச்சு அதை லேட் பண்ணக்கூடாது. அண்டர் செக்ஷன் 242 சப்செக்ஷன் 2 டெஃபரிங் பெட்டிஷன் போட முடியும். டெஃபர் பெட்டிஷன் இங்க போட முடியும். நம்ம செஷன்ஸ் கோர்ட்ல டெஃபர் பெட்டிஷன் போடுறோம். செஷன்ஸ் கோர்ட்ல அண்டர் செக்ஷன் 231 உட்பிரிவு 2ல வந்து டெஃபர் பெட்டிஷன் போடுறோம். அதை போலவே வாரண்ட் ப்ரொசீஜர் அதுல அண்டர் செக்ஷன் 242 சப்செக்ஷன் 2 அதுல டெஃபர் பெட்டிஷன் போட முடியும். டெஃபர் பெட்டிஷன் எது சம்பந்தமாக போட முடியும்? அந்த வழக்கை நடத்தக்கூடிய வழக்கறிஞருக்கு உடல்நிலை சரியில்லை, அல்லது வெளியூர் கோர்ட்ல இருக்கிறாரு, அல்லது அந்த வழக்குல இருக்கக்கூடிய பிரைம் விட்னஸ், அந்த விட்னஸ் வந்து அவங்க வரல, வேற சாதாரண விட்னஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த விட்னஸ் இப்ப விசாரிக்க முடியாது. பீடபிள் 1 கூட்டுவாங்க, அவங்களை விசாரிச்சுட்டு தான் நாங்க பீடபிள் 2யோ 3யோ விசாரிக்க முடியும்னு சொல்லலாம். அப்ப டெஃபர் பெட்டிஷன் போட முடியும். அது செஷன்ஸ் கோர்ட்டாக இருக்கும் பொழுது செஷன்ஸ் ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணுகின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 231 சப்செக்ஷன் 2ல நீங்க டெஃபர் பெட்டிஷன் போட முடியும். இதுவே வாரண்ட் ப்ரொசீஜர் செஷன்ஸ் கோர்ட்ல போடணும்னா 231 உட்பிரிவு 2ல போட முடியும். இப்ப நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போடணும், அல்லது ASJ கோர்ட்ல போடணும், இல்ல CJMல போடுறீங்க, எந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்கன்னு பார்க்கணும். செஷன்ஸ் ப்ரொசீஜர் வந்துச்சுன்னா 231 உட்பிரிவு 2, வாரண்ட் ப்ரொசீஜர் வந்துச்சுன்னா 242 உட்பிரிவு 2. வாரண்ட் கேஸா நடத்துறாங்களா? அண்டர் செக்ஷன் 242 சப்செக்ஷன் 2 அதுல டெஃபர் பெட்டிஷன் போட முடியும். அப்ப IO என்ன பண்ணும்? IO must be present. Defense counsel having right. IOS need not be sitting when inquire the matter. இந்த வழக்கை விசாரிக்கிறப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கோர்ட்ல இருக்கிறாரு. அப்ப டிஃபென்ஸ் கவுன்சில் என்ன பண்ணலாம்? ஐஓ வந்து கோர்ட்டை விட்டு வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்கை விசாரிக்கிறப்ப ஐஓ அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐஓ அங்க வந்து கோர்ட்ல இருக்கிறான்னு சொன்னா ஐஓ மூலமாக நேரடியாக அந்த சாட்சிகள் பயப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுதந்திரமாக சாட்சியம் அளிக்க முடியாது நீதிமன்றத்தில். எனவே ஐஓ வந்து வெளியே போகணும்னு சொல்லலாம். கோர்ட்ல இருந்து ஐஓ வெளியேற்றுங்க சார், இந்த கேஸ் விசாரிக்கிறதா ஐஓ உள்ள வரக்கூடாது அப்படின்னு டிஃபென்ஸ் கவுன்சில் கேட்பதற்கு சட்டப்படியான உரிமை உண்டு. இந்த கேஸ் ஆஃப் சைலேந்திரா SHYLENDRA சைலேந்திரா AIR 2002 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 270. சுப்ரீம் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட்னு எழுதாதீங்க, SCன்னு போட்டுங்க சுருக்கமா. சைலேந்திரா AIR 2002 SC பேஜ் நம்பர் 270 சைலேந்திரா. இப்ப இதுல அண்டர் செக்ஷன் 327 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 327 எதை பற்றி பேசுகிறது? மிக முக்கியமானது. நீதிமன்றம் திறந்த நீதிமன்றமாக இருக்கணும், ஓபன் கோர்ட்டா இருக்கணும். இதே 327 சப்செக்ஷன் 2 எதை பற்றி பேசுகிறது? இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ். நீதிமன்றத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கேஸ் நடத்த முடியும். இதே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் எல்லா சட்டத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்து மேரேஜ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 22, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 16, ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 11, CRPC சொல்லப்பட்டிருக்கு. போக்சோ ஆக்ட் அண்டர் செக்ஷன் 37. இதுல எல்லாம் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் பத்தி சொல்றாங்க. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்னா நீதிமன்றத்தை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நடத்துவாங்க. அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தில் நடத்துவாங்க. இதுதான் CRPCல அண்டர் செக்ஷன் 327 சப்செக்ஷன் 2 இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. எதற்காக CRPCல கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அண்டர் செக்ஷன்
499 500ல நீங்க கேஸ் நடத்துறீங்கன்னு சொன்னா 500ல சப்செக்ஷன் 2ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குடியரசுத் தலைவரோ அல்லது ஆளுநரோ அல்லது துணைநிலை ஆளுநரோ மாநில முதலமைச்சரோ பிரதமரோ அல்லது மாநில அமைச்சர்கள் இவர்கள் சம்பந்தமாக ஒரு டிஃபாமேஷன் சூட் இருக்கின்ற பொழுது அந்த நீதிமன்றத்தை க்ளோஸ் பண்ணி கேஸ் நடத்தலாம். அதற்காக தான் சிஆர்பிஎஸ்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப 313 கொஸ்டின் நடக்கும். 313 கொஸ்டினிங் பொறுத்தவரை ஆபரேட்டிவ் வேர்ட் இஸ் டு பி ரீட் ஓவர் அண்ட் ரெக்கார்ட் இட். அரசு தரப்புல உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்க குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா என்று சொல்லி சுருக்கமாக சொல்ல வேண்டும். அதுல முக்கியமான வார்த்தைகள் என்னவோ அந்த வார்த்தைகளை மட்டும் சொன்னா போதும். ஃபுல் டீட்டெயிலா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அக்யூஸ்ட் வந்து கோர்ட்ல வந்து கூண்ல நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப நீதிபதி என்ன பண்ணுவாங்க? 313 கொஸ்டின் பண்ணுவாங்க. அண்டர் செக்ஷன் 313 சப்செக்ஷன் 1 பிகினிங் ஸ்டேஜ்ல கேட்பாங்க, குற்றத்தை ஒத்துறீங்களா இல்லைங்களா? அரசு தரப்புல குற்றம் சுமத்திருக்காங்க, இல்லைங்க நாங்க ஒத்துக்கலைங்க. கேஸ் நடத்துறீங்களா? எஸ். உடனே கேஸ் ட்ரையல் பண்றாங்க. ஃபிக்ஸ் ஆன் டேட். ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த தேதியில வந்து அரசு தரப்பு சாட்சிகள்லாம் கொண்டு வந்து விசாரிக்கணும்னு சொல்லி அன்றைய தினமே சீப் எப்போ எடுக்கிறோமோ, எக்ஸாமினேஷன் இன் சீப் முதல் விசாரணை எப்பொழுது எடுக்கிறோமோ அண்டர் செக்ஷன் 137 அதுலதான் அதை பத்தி சொல்றாங்க. 138ல வந்து எலாபரேட்டா அதை பத்தி விவரித்து சொல்றாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எக்ஸாமினேஷன் இன் சீஃப், கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன் அண்டர் செக்ஷன் 138 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதன் அடிப்படையில் ஒரு அரசு தரப்பு சாட்சிகள் கொண்டு வரப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜர்படுத்துகின்ற பொழுது அரசு தரப்பில் முதல்நிலை சாட்சியம் எடுத்துட்டாங்க. எக்ஸாமினேஷன் இன் சீஃப் முதல் விசாரணை பண்ணிட்டாங்க. உடனே என்ன செய்யலாம்? டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து கிராஸ் பண்ணணும். வினோத்குமார் ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் அதான் சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் கைட்லைன் கொடுத்திருக்காங்க. அரசு தரப்பு சாட்சி விசாரிக்கிறாங்கன்னா அன்னைக்கே குறுக்கு விசாரணை பண்ணுங்க. டிராகன் ப்ரொசீட் பண்ணாதீங்க. இன்னொரு நாளைக்கு டைம் கேட்காதீங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? அண்டர் செக்ஷன் 231 சப்செக்ஷன் 2ல டெபர்பேஷன் போட முடியும். செஷன்ஸ் கோர்ட்டா இருந்தா. வாரண்ட் ப்ரொசீஜர் நடத்தக்கூடிய மற்ற கோர்ட்டா இருந்தா அண்டர் செக்ஷன் 242 சப்செக்ஷன் 2ல வந்து ஒரு பெட்டிஷன் போட முடியும், டெபர்பேஷன் போட முடியும். 313ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு, செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இனிஷியலா கேட்பாங்க. அதன் பிறகு ப்ராசிக்யூஷன் விட்னஸ் வர வச்சு விசாரிப்பாங்க. அப்புறம் டிஃபென்ஸ் கவுன்சில் அவர் தரப்பு சாட்சிகளை விசாரிப்பாங்க. அவர் குறுக்கு விசாரணை பண்ணுவார். இந்த குறுக்கு விசாரணை முடிஞ்சிட்ட பிறகு அக்யூஸ்ட் கிட்ட கேள்வி கேட்பாங்க. 313 சப்செக்ஷன் 2 இப்ப குற்றத்தை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க. சொல்றதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. உங்க தரப்புல ஏதாவது சாட்சிகள் இருக்கா, சான்றாவணங்கள் இருக்கா, ஏதாவது விசாரிக்கணும்னு கேட்பாங்க. விசாரிக்கணும்னு அக்யூஸ்ட் சொன்னார்னா உடனே 315 கையில் எடுக்க வேண்டியதுதான். ஏன்னா அக்யூஸ்ட் இஸ் ஆல்சோ எ காம்பிடென்ட் விட்னஸ். அவர் வந்து ஒரு தகுதி வாய்ந்த ஒரு சாட்சி. அண்டர் செக்ஷன் 315 சிஆர்பிசின் படி அவரை விசாரிக்கலாம். அவர் தரப்பு ஆவணங்கள் இருந்தா அண்டர் செக்ஷன் 294 படி அவற்றை மார்க் பண்ணலாம். அவரே அலிபி எடுக்கிறாரு. செக்ஷன் 11 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அலிபி எடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 243ல சொல்றாங்க. அதுல பிரவிசோ டிஃபென்ஸ் விட்னஸ் இருக்கிறதா? அந்த டிஃபென்ஸ் விட்னஸ் தான் இந்த 243ல தான் சார் நிறைய கொஸ்டினிங் ரைஸ் பண்ணுவாங்க. இப்ப டிஃபென்ஸ் விட்னஸ் தான் மேபி என்கொயர்டு. ஆல்ரெடி கிராஸ் விட்னஸ் இருப்பாங்க. அங்க நோ கிராஸ் சொல்லி இருக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? 311 சிஆர்பிஎஸ்ல ஒரு பெட்டிஷன் போட்டு டிஃபென்ஸ் லாயர் கேட்க முடியுமான்னா நோ கிராஸ் சொல்லிட்டா கேட்க முடியாது. ஆனால் நியூ ஃபேக்ட் திடீர்னு நமக்கு கிடைக்குது. அந்த கேஸ்ல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்பதான் நம்மளுக்கு மிக முக்கியமான விட்னஸ் டாக்குமெண்டோ அல்லது எம்ஓ ஏதாவது ஒண்ணு முக்கியமானது நமக்கு கிடைக்குது. அந்த தான் மிகப்பெரிய பிரைம் பாயிண்டா இருக்கும் அந்த கேஸ் விடுதலை ஆகிறதுக்கு. அந்த நேரத்துல கேட்கலாமா? கண்டிப்பா கேட்கலாம். 311 பெட்டிஷன் பொறுத்தவரை we can be filed 311 petition, CRPC petition before any court. ஆனால் ஒரு விஷயம் மறக்கணும், ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். at any stage என்ற வார்த்தை தான் பயன்படுத்திருக்காங்க. 311 CRPC petition can be filed by the counsel on behalf of accused before any court of law before delivering the judgment. அதான் அங்க சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு எதிரிக்காக ஒரு வழக்கறிஞர்
டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து ஒரு 311 பெட்டிஷன் போடுறாங்கன்னு சொன்னா, தீர்ப்பு பகரப்படுவதற்கு முன்பாக, தீர்ப்பு வெளியிடுவதற்கு முன்பாக 311 பெட்டிஷன் போடணும். சில நேரங்களில் 311 பெட்டிஷன் போடுறீங்க சார், 311 டிஸ்மிஸ் பண்றாங்க. 311 டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதே கோர்ட்ல திரும்ப பெட்டிஷன் போடலாமா? போட முடியும். ஜட்ஜ்மெண்ட் நிறைய இருக்கு. கேஸ் வழக்கில் அதான் சொல்றாங்க. ஏன்னா 311 பொறுத்தவரை அது வந்து ஒரு இன்டர்லோகேட்டரி ஆர்டர், அவ்வளவுதான். ஒரு இடைக்கால உத்தரவு. இடைக்கால உத்தரவு ஏற்று அப்பீல் போக முடியுமா? போக முடியாது. ஆனா செக்ஷன் 392 அதுல தடை இருக்கிறது. அதே கோர்ட்ல 311 போட முடியுமா? தாராளமா போடலாம் சார். ஒரு பெயில் பெட்டிஷன் நம்ம என்ன பண்றோம், நம்ம அண்டர் செக்ஷன் 437ல 437 சிஆர்பிசியின் படி ஒரு பெயில் பெட்டிஷன் போடுறோம். பெயில் பெட்டிஷன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதன் பிறகு என்ன பண்றோம், ஒரு நாள் 2 நாள் கழிச்சு, இல்ல அன்றைய தினமே டிஸ்மிஸ் ஆன அன்றைய தினமே செகண்ட் பெயில் போடுறோமா இல்லைங்களா? தேர்ட் பெயில் பெட்டிஷன் போட முடியுமா? முடியும். டிஸ்மிஸ் ஆனாலும் அதே கோர்ட்ல திரும்ப திரும்ப நம்ம வந்து பெயில் பெட்டிஷன் போட முடியும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் 311 பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆனாலும் நீங்க அதே நீதிமன்றத்தில் மீண்டும் 311 போட முடியும். அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு, நான் பிறகு கொடுக்கிறேன். அண்டர் செக்ஷன் 243 ப்ரொவிசோல சொல்றாங்க, டிஃபென்ஸ் விட்னஸ் அண்டர் செக்ஷன் 243 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசியின் படி டிஃபென்ஸ் சைடு ஏதாவது விட்னஸ் இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு அண்டர் செக்ஷன் 243 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி. ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஃபார்மர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ஒரு பெட்டிஷன் வச்சுட்டு தவிக்கிறார், எந்த ப்ரொவிஷன்ல போடுறதுன்னு தெரியலன்னு. அதன் பிறகு அது சொல்லி கொடுத்த பிறகு எடுத்து படிக்கிறாரு. 5 வருஷம் பிபிஆர் இருந்த கடைசியில எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சுன்றார். ஏனென்று சொன்னால் சட்ட பிரிவுகள், உட்பிரிவுகள் எல்லாவற்றையும் தெளிவாக படிக்க வேண்டும். 5 ஆண்டு காலம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், எத்தனையோ மாடர்ன் கேஸ் எல்லாம் வந்து ஒரு ஆஜராயிருக்காரு, தண்டனை வாங்கி கொடுத்திருக்காரு. அவ்வளவு பெரிய சீனியர் மோஸ்ட். கடைசியில் அண்டர் செக்ஷன் 243 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கேஸ் நடத்துறாரு. அதுல வந்து எந்த ப்ரொவிஷன்ல பெட்டிஷன் போடணும்னே தெரியாம போகுது. இது எதற்காக சொல்றேன்னு சொன்னா, எந்த ஒரு சட்டத்தை படிச்சாலும் சற்று நுணுக்கமாக படிக்க வேண்டும். அச்சில் ஏற்றப்பட்ட எழுத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி, நல்ல விஷயத்தை தான் வந்து கண்டிப்பா பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. தேவையில்லாத எதுவுமே வந்து சட்டத்துல சேர்த்திருக்க மாட்டாங்க. சட்டம் இயற்றியவர்கள் அவ்வளவு ஜீனியஸ், நம்மளை விட பல மடங்கு. எனவே ரொம்ப நுணுக்கமா படிக்கணும் சார். இப்போ 201ல ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொன்னா ஜட்ஜி எந்த கம்ப்ளைண்ட் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கூப் பண்ணும். 201ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பத்தி சொல்றாங்க. அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை என்ன பண்ண, போலீஸ் அனுப்பி விசாரிக்கலாம் அல்லது அவரே விசாரிக்கலாம். 203ல மெட்டீரியல் டிஸ்போசல் அது இருந்துச்சுன்னா, டிஸ்ப்ரூவ்ட் இருந்துச்சுன்னா அதை பார்த்து என்ன பண்ணலாம், அனுப்பிடலாம். 204ல மெட்டீரியல் ப்ரொவிஷன்ஸ் பத்தி சொல்றாங்க. அப்ப சம்மன் என்ன பண்ணு, ஹேஸ் டு பி சென்ட் டு தி அக்யூஸ்ட். உடனே அஃபிடவிட் என்ன பண்ணு, ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருவாங்க. ஆல் விட்னஸஸ் இருந்தாங்களா, ஹேஸ் டு பி எவிடன்ஸ்டு பிஃபோர் அக்யூஸ்ட். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்டர் செக்ஷன் 245ல சொல்றாங்க, ஒரு போலீஸ் கேஸ் வாரண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க. இஃப் தேர் இஸ் நோ கேசஸ் மேட் அவுட், அக்யூஸ்ட் என்ன பண்ணும், ஹேஸ் டு பி டிஸ்சார்ஜ்டு. அண்டர் செக்ஷன், ஏன்னா கேஸ் வந்து அவருக்கு அந்த குற்றச்சாட்டே அவருக்கு எதிர்ப்பா வந்து மேட் அவுட் ஆகல, பொருந்தி வரவில்லை என்று சொன்னால், போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த அக்யூஸ்ட் வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். 246ல சொல்றாங்க, if the accused is not discharged, கேஸ் நடத்த வேண்டியதுதான். இப்ப charge is to be framed, charge frame பண்ணியாகணும். read out to the accused and explain to the accused, என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கு அவருக்கு படிச்சு காட்டிட்டு விளக்கமாக அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். if the accused pleads guilty, அவர் ப்ளீட் பண்றாரா இல்லையான்னு பார்க்கணும். ப்ளீட் பண்ணா shall record the plead, may convict the accused in jury's discretion, அந்த நீதிமன்றத்தினுடைய தன் விருப்ப உரிமையை பயன்படுத்தி தண்டிப்பார்கள். if the accused does not plead guilty, அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வந்து ஃபிக்ஸ் ஆன் டேட், இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய தேதி என்று சொல்லி ஒரு தேதியை குறிப்பிடுவாங்க. அன்றைக்கு ஜட்ஜோ மேஜிஸ்ட்ரேட்டோ என்ன பண்ண, ask them another question, ஏற்கனவே குறுக்கு விசாரணை செய்ய வேண்டுமா என்று கேட்க வேண்டும்.
forthwith 24 hours உடனே என்று அர்த்தம். recalling the witness and the cross. 313 CRPC செய்யணுமானா செய்யணும். 313 படி கொஸ்டின் கேட்கணும்னா கேட்கணும். Under section 247 examination of defense witnesses. examination of defense witnesses. டிஃபென்ஸ் சைடு இருக்கிற விட்னஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், எக்ஸாம் பண்ணிடலாம், விசாரிக்க முடியும். இப்ப காமன் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் போலீஸ் கேஸ் வாரண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க. அண்ட் பிரைவேட் கம்ப்ளைண்ட் அதுவும் வாரண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க. அண்டர் செக்ஷன் 248 அதுல அக்யூட்டடா கன்விக்டடா. 248 கொஸ்டினிங் ஆன் சென்டென்ஸ் என்று சொல்வார்கள். சப்செக்ஷன் 1ல என்ன சொல்லுவாங்க, விடுதலை பற்றி சொல்லுவாங்க. சப்செக்ஷன் 2ல வந்து கன்விக்ஷன் பத்தி சொல்றாங்க. அரசு தரப்பால் சந்தேகத்துக்கு இடமின்றி குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த எதிரிக்கு எதிராக தண்டனை வழங்கப்படும். அண்டர் செக்ஷன் 248 கிளாஸ் 1. அரசு தரப்பால் ஒரு குற்றம் சரிவர நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டில் இருக்கு, அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக யாருக்கு எதிராக வணையப்பட்டதோ அந்த நபரை அந்த அக்யூஸ் என்ன பண்ண அந்த கேஸ் விடுதலை செய்ய வேண்டும். அண்டர் செக்ஷன் 248 கிளாஸ் 1. கிளாஸ் 2 248 கிளாஸ் 1ல சொல்றாங்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலைன்னா விடுதலை பண்ணுங்க. 248 கிளாஸ் 2ல சொல்றாங்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் அவரை தண்டிக்கலாம். ப்ரூவ் ஆச்சுன்னா சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 248 படி கன்விக்டட். ப்ரூவ் ஆவல அண்டர் செக்ஷன் 248 கிளாஸ் 1 படி ஒரு விடுதலை. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அண்டர் செக்ஷன் 248 சப்செக்ஷன் 2 பொறுத்தவரை ஒரு நபரின் மீது வந்து குற்றம் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கும் பட்சத்தில் ப்ராசிக்யூஷன் சைட்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன செய்யலாம், ஏற்கனவே அவர் ஜெயில இருந்திருந்தால் அந்த காலத்தையும் கழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட வேண்டும். இந்த 248க்கு அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸா நினைச்சு பாருங்க. 428 248 இந்த 4 எடுத்து ஃப்ரண்ட்ல போடுங்க. 428 அங்கதான் சார் சொல்றாங்க செட் ஆஃப் பண்ணிக்கலாம், கழித்து கொள்ளலாம். அந்த அக்யூஸ்ட் ஏற்கனவே சிறையில் இருந்திருந்தால் ஆரம்பத்துல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, ஜெயில வச்சிருப்பாங்க. 15 நாள் 20 நாள் 1 மாசம் 2 மாசம் ஜெயில வந்திருப்பார். அந்த காலங்களை அந்த அக்யூஸ்ட் அந்த வழக்கு மேற்கொண்டு அந்த வழக்கை விசாரணை செய்து நீதிமன்றம் தண்டிக்கின்ற பொழுது ஏற்கனவே அவர் அரஸ்ட் பண்ணப்ப இருந்த காலங்கள் எத்தனை நாள் ஜெயில இருந்தாலும் அந்த அந்த நாட்களை என்ன பண்ணும், தண்டனை கொடுக்கின்ற பொழுது தண்டனையில குறிப்பிட்டிருக்க அந்த வருஷத்துல அந்த மாசத்துல கழிச்சிடுவாங்க. அண்டர் செக்ஷன் 248 சப்செக்ஷன் 2ல கன்விக்ஷன் பண்றாங்கன்னு சொன்னா அந்த அக்யூஸ்ட் ஏற்கனவே ஜெயில இருந்திருந்தாருன்னு சொன்னா எத்தனை நாட்கள் ஜெயில இருந்தாரோ அத்தனை நாட்களையும் நீதிமன்றத்தால் தண்டனை அறிவிக்கப்பட்ட அந்த காலத்துல கழித்துக் கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 428 சிஆர்பிசி செட் ஆப் பண்ணிக்கலாம். இதைத்தான் சிபிஎஸ்ல வேற மாதிரி சொல்றாங்க. ஆர்டர் 8 ரூல் 6 கேபிட்டல் ஏ அங்க செட் அப் பண்ணிக்கிறோம். ஏ என்பவர் என்ன பண்றாரு, கடன் வாங்குறாரு. ஏ என்பவர் பி கிட்ட வந்து கடன் வாங்குறாரு 1 லட்சம் ரூபாய். பிராமிசரி நோட்டை எழுதி கொடுக்கிறாரு. பிராமிசரி நோட்டை பொறுத்தவரை 3 வருஷத்துக்குள்ள கேஸ் போடணும். சில நேரங்கள்ல வந்து கடன் வாங்குறவர் வந்து பணம் கொடுத்திருப்பாரு, அசல் கொஞ்சம் கொடுத்திருப்பாரு. அந்த பிராமிசரி நோட்ல வந்து பின்பக்கத்துல ஏதாவது என்டாஸ்மெண்ட் போட்டு வச்சிருந்தாருன்னா எந்த தேதியில அவர் வந்து பணத்தை வந்து பிரின்சிபல் அமௌண்ட்ல கொஞ்சமோ அல்லது வட்டி மட்டும் வாங்கியிருந்தாரோ அந்த தேதியில இருந்து 3 வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் லிமிடேஷன் ஆக்ட். இப்ப ஏ என்ற நபர் பி என்பவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். ப்ரோ நோட்டை எழுதி கொடுத்திருக்கிறார். ப்ரோ நோட் அடிப்படையில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு இடையில அவர் என்ன டிஃபென்ஸ் எடுக்கலாம், இவர்கிட்ட நான் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினது உண்மைதாங்க, ஆனா அதே சமயத்துல இவரு என்கிட்ட ஏற்கனவே வந்து ஒரு 80,000 ரூபாய் வந்து கைமாத்த வாங்கியிருக்கிறாரு, பணம் வாங்கியிருக்காரு. அந்த 80,000 ரூபாய் இந்த 1 லட்சம் ரூபாய் கழிச்சுங்க, மீதி கொடுக்க வேண்டியது 20,000 தான், அதுக்கு நீதிமன்றம் சொல்லக்கூடிய அந்த வட்டியை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ணலாமா, கண்டிப்பா பண்ண முடியும். அப்ப அசர்டைனிங் தி அமௌண்ட் இருக்கணும், குறிப்பிடத்தக்க பணத்தொகையை இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட். இரண்டாவது, அந்த சூட்டுக்கு எவ்வளவு வேல்யூ போட்டிருக்காங்களோ அதை எக்ஸீட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்காரு, ப்ரோ நோட்டை எழுதி கொடுத்து, பிராமிசர் நோட்டை எழுதி கொடுத்து. ஆனா அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த நபர் வந்து ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு 80,000 ரூபாய் கைமாத்தா கொடுத்திருக்கிறாரு. அப்ப
கேஸ் வழக்கு தொகையை பார்த்தா 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாய் மீறி நீங்க வந்து செட்டப் பண்ணுன்னு கேட்க முடியாது. வழக்கினுடைய பணம் எவ்வளவோ அதுதான். இதான் நம்ம சிபிஎஸ்ல நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு செட்டப் இருக்கிறது. ஆர்டர் 8 ரூல் 6A, ஆர்டர் 8 ரூல் 6 செட்டப் அண்ட் கவுண்டர் கிளைம் சிபிஎஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதை போலவே 248 சப்செக்ஷன் 2ல ஒரு நபரை வந்து கன்விக்ட் பண்றாங்கன்னு சொன்னா, அந்த நபர் ஏற்கனவே சிறையில் இருந்திருந்தால் அந்த நாட்களை கழித்துக் கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 428 சிஆர்பிசியின் படி. அண்டர் செக்ஷன் 249 ஒன்லி அப்ளிகபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிரைவேட் கம்ப்ளைனன்ட். இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் இது. 249 இன் ஏ பிரைவேட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைனன்ட் இஸ் வாட், அவர் வந்து இல்லை. ஆன் ஹியரிங் டேட், அப்ப அந்த கம்ப்ளைனன்ட் என்ன பண்ணலாம், கம்ப்ளைனன்ட் ஆப்சென்ட் ஆயிட்டாரு. அப்ப கோர்ட் என்ன செய்வாங்க, if any condone petition has to be filed by counsel before court, அப்ப to dispense the appearance of complainant. 249ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் யார் போட்டிருக்கிறாரோ அவர் வந்து ஒவ்வொரு வாய்தாக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே வந்து இந்த கேஸ் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் கவுன்சில் என்ன பண்ணலாம், டிஸ்பென்சேஷன் போட முடியுமானா கண்டிப்பா போடலாம். டிஸ்பென்ஸ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் கம்ப்ளைனன்ட்னா கண்டிப்பா போடலாம். வக்கீல் நாமளே கேஸ் நடத்திக்கலாம். முக்கியமான நேரத்துல மட்டும் அந்த பிரைவேட் கம்ப்ளைனன்ட்டை கூப்பிட்டா போதும். நீதிமன்றம் எந்த தேதியில வரணும்னு சொல்றாங்களோ அந்த தேதியில மட்டும் நம்ம அவரை வரவழைச்சா போதும். மற்றபடி நாமளே கேஸ் நடத்திக்கலாம். Neither complainant nor his counsel appeared before court on hearing date. கோர்ட் என்ன செய்வாங்க, பிஃபோர் ஃப்ரேமிங் சார்ஜஸ் எனில் அந்த கிரைம், அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் காம்பவுண்டபிளா அல்லது நான் காக்னிசபிளா அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஜட்ஜி என்ன செய்வாங்க, judge may be discharge the accused from the case before framing of charge. na charge குற்றச்சாட்டு வணைவதற்கு முன்பாக அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு கம்ப்ளைனன்ட், பிரைவேட் கம்ப்ளைனன்ட் அவரும் வரல, அவங்க வக்கீலும் ஆஜராகலை கோர்ட்ல. இது போன்ற சூழ்நிலை அந்த கேஸ்ல வந்து சார்ஜை ஃப்ரேம் பண்ணல. அப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அக்யூஸ்ட டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இது மாதிரி சூழ்நிலை சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, குற்றச்சாட்டு வணைஞ்சிட்டாங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல. அந்த நேரத்துல பிரைவேட் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்கு வரல, ஹியரிங் டேட்டுக்கு வாய்தா அன்னைக்கு. அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் வக்கீலும் கோர்ட்டுக்கு வரல. இந்த நேரத்துல என்ன செய்யலாம், அக்யூஸ்ட விடுதலை பண்ண முடியுமா, முடியாது. அப்ப கம்ப்ளைனன்ட் வரவில்லை என்று சொன்னாலும் சிஆர்பிசி இந்த இடத்துல வந்து சைலண்டா இருக்குது சார், எதையுமே சொல்லல. ஆனால் குற்றச்சாட்டு வணைவதற்கு முன்பாக வாய்தா தேதி என்று அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டும் அவருடைய வக்கீலும் வாய்தா தேதிக்கு வரலன்னு சொன்னா அக்யூஸ்ட டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. கேஸ் போட்டவர் வரல, கேஸ் போட்டவர் சார்பா இருக்கக்கூடிய அவருடைய வக்கீலும் வரல. ஆனா அக்யூஸ்ட் வந்துட்டாரு, அக்யூஸ்ட் வக்கீல் இருக்கிறாரு, கட்ட கூப்பிடுறாங்க, காலிங் ஆவதுல கட்ட கூப்பிட்டாங்க. அக்யூஸ்ட் இஸ் பிரசன்ட் யுவர் ஆனர் அப்படின்ட்டு டிஃபென்ஸ் கவுன்சில் சொல்றாரு. அக்யூஸ்ட் இருக்காரு, டிஃபென்ஸ் கவுன்சிலும் இருக்கிறாரு. ஆனா கம்ப்ளைனன்ட்டும் வரல, பிரைவேட் கம்ப்ளைனன்ட்டும் வரல, பிரைவேட் கம்ப்ளைனன்ட் சார்பில் ஆஜராகக்கூடிய வக்கீலும் வரலன்னு சொன்னா அந்த நேரத்துல சார்ஜே அந்த வழக்குல வந்து ஃப்ரேம் பண்ணாம இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த அக்யூஸ்ட விடுதலை, அந்த அக்யூஸ்ட டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஆனால் இதே சூழ்நிலை, ஆனா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க பிரைவேட் கேஸ்ல, பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல. அந்த நேரத்துல பிரைவேட் கம்ப்ளைனன்ட்டும் அவங்க கவுன்சிலும் 2 பேருமே வராம போயிட்டாங்கன்னா சிஆர்பிசி என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒண்ணுமே சொல்லலாம், அமைதியா இருக்கு. சிஆர்பிசி சைலண்ட். இப்ப நான் காம்பவுண்டபிள் காக்னிசபிள் அப்படின்னு சொன்னா சிஆர்பிசி சைலண்ட். Under section 250 is applicable for warrant case as well as summon case. 250 பொறுத்தவரை வாரண்ட் கேஸுக்கும் பொருந்தும், சம்மன் கேஸுக்கும் பொருந்தும். 250 சப்செக்ஷன் 8ல சொல்றாங்க வாரண்ட் கேஸ் as well as summon கேஸுக்கும் இதுவும் பொருந்தும். இப்ப காம்பன்சேஷன் ஃபார் அக்யூசேஷன் வித்வுட் ரீசனபிள் காஸ்ட்னு சொன்னா
அண்டர் செக்ஷன் 250 படி ஒரு நியாயமான காரணம் இல்லாமல் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காம்பன்சேஷன் கொடுங்க. காம்பன்சேஷன் கேன் பி ஆர்டர்ட் பை தி கோர்ட். காம்பிடென்சி டு இம்போஸ் ஃபைன் பை தி கோர்ட். எந்த அளவோ அந்த அளவு வந்து அவர் என்ன பண்ணலாம், காம்பன்சேஷன் கொடுக்கலாம். சிஜிஎம் இப்போ டிஃபால்ட்டா இருக்கு. டிஃபால்ட் ஆஃப் தி காம்பன்சேஷன் ஆஃப் காம்பன்சேஷன், டிஃபால்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் சொல்றாங்க. காம்பன்சேஷன் கொடுக்கிறது தவறிட்டாரு. ஏ என்பவர் பி என்பவர் மீது பொய்யான வழக்கு போட்டாரு. பிறகு தெரிய வருகிறது நியாயமான காரணம் இல்லாம ஒரு பொய் வழக்கு போட்டு இந்த அக்யூஸ்ட் வந்து மனதளவிலையும் உடல் அளவிலையும் பொருளாதார அளவிலையும் தண்டிச்சிருக்கிறாரு. உடனே பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணலாம், யார் அவர் மீது கேஸ் போட்டாரோ அவருக்கு எதிர்ப்பாக எனக்கு வந்து பொய் கேஸ் என் மேல போட்டு இந்த கோர்ட்டு வந்து நடக்க வச்சுட்டாரு, என் மீது பொய் புகார் கொடுத்துட்டாரு நியாயமான காரணம் எல்லாமே, எனவே அவர் வந்து எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரேயரை கேட்க முடியும். அதன் அடிப்படையில் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும். காம்பன்சேஷன் கொடுக்க தவறிவிட்டால் அந்த நபருக்கு 30 நாட்கள் வரை சிம்பிள் இம்ப்ரெஸ்மென்ட் தருவாங்க, மெய் காவல் தண்டனை தருவாங்க. சரிங்க, இதே விஷயத்த சிவில் கோர்ட்ல கேஸ் போட முடியுமா? சிவில் கோர்ட்ல கேஸ் போட்டு அங்கேயும் காம்பன்சேஷன் வாங்க முடியும். சரிங்க, இதுல மேல்முறையீடு செய்ய முடியுமா? மேல்முறையீடு செய்ய முடியும். செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்னா என்ன பண்ணுவாங்க, 100 ரூபாய் மேல இம்போஸ்னா காம்பன்சேஷன் அப்பீல் கேன் பி. எக்ஸீடிங் 100 rupeesனா 100 ரூபாய்க்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்பீல் உண்டு. நாட் எக்ஸீடிங் 100 சொன்னா நோ அப்பீல். 100 ரூபாய்க்குள்ளன்னு சொன்னா அப்பீல் கிடையாது. 100 ரூபாய்க்கு மேற்பட்டு இருந்தால் அப்பீல் உண்டு. அப்ப ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் 482 CRPC இன்வோக் பண்ண வேண்டியது. இததான் சிவில்ல சொல்றாங்க. 25,000 ரூபாய்க்கு மேற்பட்டு இருந்தால் அப்பீல் போகலாம். 25,000 ரூபாய்க்கு கீழ்பட்டு இருந்தால், அதற்கு உட்பட்டு இருந்தால் அப்பீல் போக முடியாதுன்னு சொல்றீங்க. இதை சுருக்கமாக நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி போட்டுனா தான் சார் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா மேல செஷன்ஸ் ப்ரொசீஜர், வாரண்ட் ப்ரொசீஜர், சம்மன் ப்ரொசீஜர், சம்மரி ப்ரொசீஜர், அப்படி எல்லாம் செஷன்ஸ் கேஸ், வாரண்ட் கேஸ், சம்மன் கேஸ், சம்மரி கேஸ் அந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். செஷன்ஸ் கோர்ட்ல வந்து டிசார்ஜ்னா அண்டர் செக்ஷன் 227. இதுவே வாரண்ட் ப்ரொசீஜர்ல வந்து டிசார்ஜ் போலீஸ் கேஸா இருக்கும் பட்சத்தில் 239 உட்பிரிவு 2, சாரி 239. சம்மன் கேஸ்ல இருக்குதா டிசார்ஜ் கிடையாது. சம்மரி கேஸ்ல டிசார்ஜ் இருக்கா கிடையாது. அதே போல சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. செஷன்ஸ் கேஸா இருந்தால் 228ல சார்ஜ் பண்றாங்க. டிசார்ஜுக்கு அடுத்தது சார்ஜ் தான். வாரண்டாக இருந்தால் 245ல சார்ஜ் பண்றாங்க. சம்மன் கேஸ்லயோ சம்மரி கேஸ்லயோ சார்ஜ் கிடையாது. டெஃபர் பெட்டிஷன் போடுறீங்க நீங்க, ஒரு வழக்கை ஒத்தி வைத்தல் மனு, அட்ஜார்ன்மெண்ட் பெட்டிஷன்னா மறைமுகம் அப்படிதான் சொல்லுவாங்க, அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே செஷன்ஸ் ப்ரொசீஜரா அண்டர் செக்ஷன் 231 சப்செக்ஷன் 2, வாரண்ட் ப்ரொசீஜரா 242 உட்பிரிவு 2 போலீஸ் கேஸாக இருக்கும் பட்சத்தில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறீங்களா 233ல போடலாம். போலீஸ் கேஸா இருக்கும் பட்சத்தில் வாரண்ட் கேஸ்ல நீங்க 243ல போட முடியும். அதை போலவே ஆர்குமெண்ட் செஷன்ஸ் அதுல நீங்க இந்த சார்ஜை பொறுத்தவரை சம்மன் கேஸுக்கு அண்டர் செக்ஷன் 251 பொருந்தும் சார். டிசார்ஜ்னா செஷன்ஸ்னா 227, போலீஸ் கேஸாக இருக்கும் பட்சத்தில் வாரண்ட் ப்ரொசீஜர்னா 239, சார்ஜ்னா 228 செஷன்ஸுக்கு, வாரண்ட்னா 245 போலீஸ் கேஸ், 240 போலீஸ், 246 பிரைவேட் கம்ப்ளைண்ட் சார்ஜ் பண்றாங்க. இதே சம்மன் கேஸ்னா 251, டெஃபர் பெட்டிஷன் 231 செஷன்ஸ் கேஸ், வாரண்ட் கேஸ் 242, ரெண்டுக்குமே உட்பிரிவு 2 தான். 231 சப்செக்ஷன் 2, 242 சப்செக்ஷன் 2. ரிட்டன் ஆர்குமெண்ட் 233 செஷன்ஸ்னா, வாரண்ட்னா 243, ஆர்குமெண்ட் செஷன்ஸ்னா 234, வாரண்ட்னா 247,
247 என்பது பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல ஆர்குமெண்ட் வந்து நம்ம எழுத்துப்பூர்வமா கொடுத்துடலாம். சாரி, நம்முடைய டிஃபென்ஸ் வந்து எழுத்துப்பூர்வமா கொடுக்கலாம், நம்ம ஆர்குமெண்ட் எழுத்துப்பூர்வமா கொடுக்கலாம். 247 பிரைவேட் கம்ப்ளைண்டா இருக்கும் பட்சத்தில் ஜட்ஜ்மெண்ட் செஷன்ஸ் கோர்ட்ல பாத்தீங்கன்னா 235ல ஜட்ஜ்மெண்ட், 235ல வாரண்ட் கேஸ்னா 248ல சப்செக்ஷன் 2ல வந்து ஜட்ஜ்மெண்ட், சப்செக்ஷன் 2ல கன்விக்ஷன், சப்செக்ஷன் 1ல விடுதலை. 235ல சப்செக்ஷன் 1ல விடுதலை, சப்செக்ஷன் 2ல வந்து கன்விக்ஷன். இதே பிரைவேட் கம்ப்ளைண்டா இருக்கும் பட்சத்தில் அதே 248 தான் வாரண்ட் கேஸ்ல. சம்மன் கேஸாக இருந்தா 255ல ஜட்ஜ்மெண்ட், சம்மரி ட்ரையலாக இருக்கும் போது 264ல ஜட்ஜ்மெண்ட். கொஸ்டினிங் ஆன் சென்டென்ஸ் 235 சப்செக்ஷன் 1 and 2. கொஸ்டினிங் ஆன் சென்டென்ஸ் 235 செஷன்ஸ் கேஸாக இருக்கும் பட்சத்தில். போலீஸ் கேஸாக இருக்குது 248, பிரைவேட் கம்ப்ளைண்டா இருக்கு 248. சம்மன் கேஸுக்கும் சம்மரி கேஸுக்கும் கொஸ்டினிங் ஆன் சென்டென்ஸ் கிடையாது. இந்த 4 ப்ரொசீஜர்ல சம்மன் கேஸுக்கும் சம்மரி கேஸுக்கும் பொருந்தக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா, சார்ஜ் வருது அக்யூசேஷன் சம்மன் கேஸுக்கு 251 வரும், சம்மரி கேஸுக்கு அது கூட கிடையாது. ஆனா ஜட்ஜ்மெண்ட் சம்மன் கேஸுக்கு 255, சம்மரி கேஸுக்கு 264. அவ்வளவுதான் இந்த சம்மனுக்கும் சம்மரிக்கும். ஆனா செஷன்ஸுக்கும் வாரண்ட்டுக்கும் தான் முக்கியம். இதை நீங்கள் ஜெனரலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இதெல்லாம் சொன்னோம். இதை நாம கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டோம். இந்த விஷயத்தை கொஞ்சம் சுருக்கமா பார்த்துட்டு அதன் பிறகு நான் விரிவா 1 by 1 நான் போயிடுறேன். ட்ரையல் ஆஃப் சம்மன் கேசஸ் சாப்டர் நம்பர் 20. சாப்டர் நம்பர் 20ல அண்டர் செக்ஷன் 251ல தான் ஆரம்பிக்குது. அக்யூஸ்ட் வந்து கோர்ட்டுக்கு வந்து ஆஜராயிட்டாரு. அப்ப பர்டிகுலர் ஆஃப் தி அஃபென்ஸ் டு பி ஸ்டேட்டட் டு ஹிம், எதுக்காக கேஸ் போட்டிருக்காங்கன்னா அதை மட்டும் சொன்னா போதும். he must ask whether he pleads guilty or claims to be trial. அண்டர் செக்ஷன் 251ல கேட்கணும். அக்யூஸ்ட் வந்து ஆஜராயிட்ட பிறகு சம்மன் கேஸ்ல சாப்டர் நம்பர் 20ல ஆஜரான உடனே கேட்கணும், குற்றத்தை ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா. ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கேஸ் நடத்த வேண்டும். இப்ப நாட் நெசசரி டு ஃப்ரேம் ஏ ஃபார்மல் சார்ஜ். சம்மன் கேஸ்ல வந்து ஒரு ஃபார்மல் சார்ஜ் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும் அவசியம் கிடையாது. சண்முக சுந்தரம், இந்த கேஸ் ஆஃப் சண்முக சுந்தரம் 1978 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 468. இந்த வழக்குல சொல்றாங்க சார்ஜ் பண்ணாலும் தவறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 251ல என்ன சொல்றாங்க, 51 52ல சார்ஜ் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. சார்ஜ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதையும் மீறி ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணிட்டாரு, சம்மன் கேஸ்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாரு. அப்படி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாருன்னு சொன்னா அது ஒன்றும் தவறு இல்லை. அதை சொன்ன வழக்கு சண்முக சுந்தரம் 1978 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 468. 1978 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 468. சார்ஜ் பண்ணாலும் ஒன்னும் தப்பு இல்லை. If the accused plead, accused சொல்றாரு நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு, அப்ப shall record the plead and make give conviction. யாரு? by court. அவங்க டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்துவாங்க. Under section 253 read with 206, 253 படிக்கின்ற பொழுது 206 நீங்க பார்க்க வேண்டும். 206ல என்னது? ஸ்பெஷல் சம்மன் இன் பெட்டி கேசஸ். சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 206 பொறுத்தவரை ஒரு ஸ்பெஷல் சம்மன் அனுப்புறாங்க. எதற்கு? பெட்டி கேசஸ். பனிஷபிளா? எஸ், பனிஷபிள் தான். அப்ப எவ்வளவு தண்டனை கொடுங்க, எவ்வளவு நீங்க வந்து ஃபைன் போட முடியும்? நாட் எக்ஸீடிங் 1000 rupees, அவ்வளவுதான். 1000 ரூபாய்க்கு மேற்பட்டு நீங்கள் ஃபைன் போட முடியாது. அண்டர் செக்ஷன் 253 ரெட் வித் 206. 206ல தெளிவா சொல்றாங்க, பெட்டி கேஸாக இருக்கும் பட்சத்தில் ஸ்பெஷல் சம்மன் அனுப்புங்க. ஃபைனை போடுறோம், ஃபைன் நீங்க இம்போஸ் பண்றீங்கன்னு சொன்னா 1000 ரூபாய்க்கு மேற்பட்டு நீங்க ஃபைன் போடக்கூடாது. அண்டர் செக்ஷன் 254 அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ப்ராசிக்யூஷன் விட்னஸ், டிஃபென்ஸ் சைடு விட்னஸ் ரெண்டு தரப்புலையும் வர வச்சு விசாரிக்கணும். இதுதான் 254 சிஆர்பிஸ். குற்றத்தை ஒத்துக்கல, நான் கேஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டாரு, உடனே ப்ராசிக்யூஷன் விட்னஸ் கூப்பிடணும். அரசு தரப்புல சாட்சி இருந்தா போட்டு விசாரிக்க வேண்டியதான். சம்மன் கேஸ் எஸ்டிசி
அதே போலவே டிஃபென்ஸ் சைடு ஏதாவது விட்னஸ் இருந்தா அவங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டாம் அண்டர் செக்ஷன் 254. 255 அவங்க அக்யூட்டலா அல்லது கன்விக்ஷனா அதை சொல்லிடுவாங்க. அண்டர் செக்ஷன் 256 இந்த 256 படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 249 அது வாரண்ட் ப்ரொசீஜர் பிரைவேட் கம்ப்ளைண்ட். ஒரு தனிப்பட்ட முறையீடு, குற்ற முறையீடு இருக்கு, ஆனா ப்ரொசீஜர் எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க? வாரண்ட் ப்ரொசீஜரா இருக்கு 249. அதே போல 256 சம்மன் கேஸ் பிரைவேட் கம்ப்ளைண்ட், கம்ப்ளைண்ட் வரல, மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்? வழக்கை வேற ஒரு தேதிக்கு தள்ளி வைக்க போதுமான காரணம் இல்லை என்று சொன்னால் அந்த மேஜிஸ்ட்ரேட் shall acquittal the accused, shall be acquitted the accused from that case. 256 நாம க்ளோஸ் பண்ண முடியும். பிரைவேட் கம்ப்ளைண்ட் வரவே மாட்டாரு கோர்ட்டுக்கு, கேஸ போட்டாரு, ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாரு, அதோட சரி. பிரைவேட் கம்ப்ளைண்ட் வரவே இல்லை. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? கேஸ க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 256 ஒரு பெட்டிஷன் போடணும். அதே போலவே ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து ஏபிபியோ அல்லது ஸ்பெஷல் பிபியோ அல்லது ஏடிபிபியோ அல்லது பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ ஒரு கேஸ்ல என்ன பண்றாங்க? சாட்சிக்கு சம்மன் அனுப்பிட்டாங்க PW1க்கு. அவரு ரொம்ப காலம் வந்து கோர்ட்டுக்கு வர மாட்டாரு, ஏதேதோ காரணங்களை சொல்றாங்க, ஏபிபி சொல்றாங்க அல்லது பிபி சொல்றாங்க கோர்ட்ல. நாம ஒரு வாய்தா பார்க்கணும், 2 வாய்தா பார்க்கணும், 3வது வாய்தா நம்ம என்ன செய்யணும்னா கோர்ட்ல பெட்டிஷன் போடணும். அது போலீஸ் கேஸா இருக்கலாம் அல்லது பிரைவேட் கம்ப்ளைண்டா இருக்கலாம். ஆனா செக்ஷன் 256 நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிடணும். கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்மிஸ் பண்ணியே ஆகணும். இதுல நல்ல ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்த ஜட்ஜ்மெண்ட், அதையும் நான் பிறகு சொல்றேன். ஒரு கேஸை க்ளோஸ் பண்ண முடியுமா? என்ன சார் போலீஸ் போட்ட கேஸ் சார், எப்படி சார் க்ளோஸ் பண்ண முடியும்? கண்டிப்பா பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 256 நீங்க பெட்டிஷன் போடலாம். இதுவரை இந்த கேஸ்ல வந்து PW1 வரவே மாட்டாங்க, விசாரணைக்கு வர மாட்டாரு. கோர்ட் சம்மன் அவருக்கு இஷ்யூ பண்ணி இத்தனை மாசம் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, வரவே மாட்டாரு. ஆனா அக்யூஸ் மட்டும் கோர்ட்டுக்கு நடையா நடக்கிறாரு, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. அதனால கேஸ் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அண்டர் செக்ஷன் 256. அதே போல பிரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸை போட்டு அவர் இஷ்டத்துக்கு அவருமான வீட்டுல இருப்பாரு, ஹியரிங்க்கு வர மாட்டாரு, அவங்க வக்கீல் மட்டும் ஆஜராயிட்டே இருப்பாரு. நாம விடக்கூடாது. அந்த நேரத்துல அவர் விசாரிக்க சொல்லி கோர்ட் வந்து நீங்க வந்து உத்தரவு போட்டிருக்கீங்க, 2 வாய்தாக்கு மேல லாஸ்ட் ஹியரிங் வரல, இந்த ஹியரிங் வரல, அதனால கோர்ட் அவர்களே நீங்க வந்து இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட்க்கு நியாயமா ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க ஏன் கோர்ட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்க, உங்க கேஸ் வந்து க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. 256 வந்து நம்ம பிராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல் சார். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, dismissal of complaint because of the absence of the complainant need not be automatic. If a complainant dies, legal aids can be impleaded. ஒரு வழக்குல வந்து கம்ப்ளைனன்ட் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டா ஆள் வழக்கு ஆளுடன் முடியும் நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம பார்த்திருக்கோம். ஆக்சுவல் பர்சனாலிஸ் மாரிட்டர் கம் பெர்சோனா. ஆனா லீகல் எய்ட்ஸ் சேர்க்க முடியுமா? சேர்க்கலாம். அண்டர் செக்ஷன் 257 257 படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 321 நீங்க படிக்க வேண்டும். இப்ப 256 நம்ம என்ன பண்றோம்? கேஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறோம். போலீஸ் கேஸா இருக்கலாம் அல்லது பிரைவேட் கம்ப்ளைண்டா இருக்கலாம். ஆனால் 257 அந்த கேஸ் போட்டிருக்காரு பாருங்க, அவரே வித்ரா பண்ணிக்கலாம். ஒரு ஏபிபி வித்ரா பண்ணலாம், ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வித்ரா பண்ணலாம் அண்டர் செக்ஷன் 257 சிஆர்பிஎஸ் படி. அதே போலவே ஒரு 321 சிஆர்பிஎஸ்ல அரசு தரப்பு என்ன நினைச்சாங்கன்னா அவங்க வித்ரா பண்ணிக்குவாங்க. ஒரு பிபியோ ஏபிபியோ வித்ரா பண்ணிக்கலாம். வித்ரால் ஆஃப் கம்ப்ளைண்ட் இதான் அண்டர் செக்ஷன் 257. அப்ப யார் செய்ய முடியும்? யார் இதை வந்து வித்ரா பண்ண முடியும்னா கம்ப்ளைண்ட் மட்டும் தான் வித்ரா பண்ண முடியும். வழக்கு யார் போட்டார் அவர் தான் வித்ரா பண்ண முடியும். எதை? பிரைவேட் கம்ப்ளைண்ட். எதை சொல்லி வித்ரா பண்ண முடியும்? பை ஸ்டேட்டிங் வாட் ஆன் சஃபிசியன்ட் கிரவுண்ட், போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில் அதை வித்ரா பண்ணணும். எப்பொழுது வித்ரா பண்ண முடியும்? அட் எனி ஸ்டேஜ் பிஃபோர் ஃபைனல் ஆர்டர் பாஸ்ட் பை தி கோர்ட், கன்சர்ன் கோர்ட். தீர்ப்பு வருவதற்கு முன்பாக எப்போ வேணாலும் வித்ரா பண்ணிக்கலாம். அப்ப withdrawal can be all the accused or any other complainant withdraw பண்றான்னு சொன்னா accused வந்து acquittal shall be acquitted under section 258. இப்ப நம்ம பார்க்க போறோம்.
பவர் டு ஸ்டாப் ப்ரொசீடிங்ஸ். இந்த கேஸை மேற்கொண்டு நடத்துவது எந்த பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி கோர்ட் நினைக்கும் பட்சத்தில் அந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸ் அப்படியே நிறுத்துவாங்க, வழக்கு நடவடிக்கை அப்படியே நிறுத்துவாங்க. இஃப் சம்மன் கேஸ்ல இருந்து அதுவும் போலீஸ் கேஸா இருக்கும் பட்சத்தில் ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு. இப்ப எனி அதர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வித் சாங்ஷன் ஆஃப் சிஜேஎம், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சாங்ஷன் வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்ண முடியும். அப்ப ஸ்டாப் த ப்ரொசீடிங் அட் எனி ஸ்டேஜ். அந்த வழக்கினுடைய தீர்ப்பை பொறுத்தவரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அது நம்ம என்ன செய்யலாம்னா அந்த கேஸ் வந்து நம்ம வித்ரா பண்ண முடியும். இதுதான் அதனுடைய விஷயங்கள். அது மட்டுமல்ல, அப்ப நிறுத்தியாச்சு அப்படின்னு சொல்லி அக்யூஸ்ட் என்ன செய்யறது? அந்த ஸ்டேஜ்ல பிரைம் விட்னஸ் வந்து விசாரிக்கப்பட்டு இருந்தால் அக்யூஸ்ட் இஸ் டு பி அக்யூட்டல், அவ்வளவுதான். விசாரிக்கலாம் அக்யூஸ்ட் வந்து டிசார்ஜ் பண்ணிங்க. 258 கேஸ் விசாரிக்கிறாங்க, மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்கு எந்த வித முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நினைக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் ப்ரொசீடிங் பண்ணிடுவாங்க. கோர்ட்டே வந்து அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுருவாங்க. இந்த நேரத்துல வந்து ஒரு PW1 வந்து விசாரிச்சிருக்காங்கன்னு சொன்னா பிரைம் விட்னஸ் அவர் தான், அவரை விசாரித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் 258 பொறுத்தவரை அக்யூஸ்ட் என்ன பண்றாரு? அக்யூட்டல் ஆயிடுவார். அக்யூஸ்ட் இஸ் டு பி அக்யூட்டல். அப்படி விசாரிக்கலன்னு சொன்னா அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாங்க? டிசார்ஜ் பண்ணணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 258. 259ல சொல்றாங்க ஒரு சம்மன் கேஸ் அது விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க, மேஜிஸ்ட்ரேட் நினைச்சார்னா வாரண்ட் ப்ரொசீஜராக மாற்றலாம். மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு. ஏனென்று சொன்னால் எப்பொழுது ஒரு வழக்கை விசாரிக்கின்ற பொழுது அந்த வழக்கை விசாரிக்கிறப்ப தெரியும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த கேஸ் வந்து இது சம்மன் ப்ரொசீஜர்ல போயிட்டு இருந்து இது ரொம்ப நாள் இழுக்குது, இது வாரண்ட் ப்ரொசீஜர்ல மாத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பா அந்த கேஸை வந்து ஜட்ஜி என்ன பண்ணுவாங்க? அண்டர் செக்ஷன் 259 CRPC படி அந்த சம்மன் கேஸை வாரண்ட் கேஸா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. எந்த மாதிரியான வழக்கை வந்து மாற்றம் செய்ய முடியும் என்று சொன்னால் இஃப் அஃபென்ஸ் இஸ் நாட் லெஸ் than 6 months, 6 மாதங்களுக்கு கீழ்ப்பட்டு தண்டிக்கக்கூடிய வழக்காக இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த சூழ்நிலைகளில் இதை மாற்ற முடியும்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியின் நலனுக்கு உகந்தது என்று நீதிமன்றம் கருதுகின்ற பொழுது அந்த சம்மன் கேஸ வாரண்ட் கேஸா மாற்றி நடத்த முடியும். சம்மரி கேஸ் சாப்டர் நம்பர் 21 260 இருந்து 268 வரை. இந்த சம்மரி கேஸை பொறுத்தவரை நாட் நெசசரி டு டீடைல்டு எவிடன்ஸ். சம்மரி கேஸை பொறுத்தவரை சம்மன் கேஸுக்கு அதிகபட்சம் என்ன தண்டனை கொடுப்பாங்க? சம்மன் கேஸாக இருக்கும் பட்சத்தில் 2 ஆண்டு காலம் அதுக்குள்ள தண்டிக்கிறாங்க. சம்மரி கேஸ்னா 1 வருஷங்களா? சம்மரி கேஸாக இருக்கும் பட்சத்தில் 6 மாதம் வரை தண்டிக்கக்கூடியது. சம்மன் கேஸ்னா 2 வருஷம் வரைக்கும் கன்விக்ஷன் கொடுக்கலாம். இதே சம்மரி கேஸ்னா நாட் எக்ஸிட் 6 months, 6 மாசம் மேற்பட்டு தண்டிக்க முடியாது. இது சம்மரி கேஸ். இந்த சம்மரி கேஸை பற்றி சாப்டர் நம்பர் 21 சொல்றாங்க 260 இருந்து 268 வரை. இப்ப எந்த நீதிமன்றம் இதை விசாரணை செய்ய முடியும்? சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கலாம், எனி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கலாம், ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கலாம், ஸ்பெஷலி எம்பவர்ட் பை தி ஹை கோர்ட் ஜுடிஷியல் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கலாம். தமிழ்நாடை பொறுத்தவரை தேர்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் என்பது பிரிட்டிஷ்காரங்க காலத்திலே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் என்பது அதுவும் கிடையாது. இப்ப இருப்பது ஜெனரலா எல்லாரும் மேஜிஸ்ட்ரேட் தான். இதை எப்பொழுது விசாரிக்க முடியும்? நீதிமன்றம் நினைக்கும் பொழுது விசாரிக்கலாம். எந்த வகையில் இதுக்கான வழக்குகள்லாம் இருக்குன்னு சொன்னா 9 வகையான குற்றங்கள், 9 types of categories offenses. அதை பொறுத்தவரை 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை தர முடியாத குற்றங்களா இருக்கும். offense not punishable exceeding 2 years. 379 IPC, 380 IPC, 381 IPC சம்மரி ட்ரையலா நடத்த முடியுமா? சார் யாராவது சொல்ல முடியுங்களா? 379 IPC, 380 IPC, 381 IPC
இந்த 3 சட்டப்பிரிவுக்கும் எவ்வளவு தண்டனை, அதை வந்து சம்மரி ட்ரையலா நடத்த முடியுமா? இதுதான் கேள்வி. அண்டர் செக்ஷன் 379 ஐபிசி, 380 ஐபிசி, 381 ஐபிசி படி சம்மரி ட்ரையல் நடத்த முடியுமானா முடியும். அப்ப சப்ஜெக்ட் மேட்டர் திருடப்பட்ட பொருளினுடைய மதிப்பை பார்க்க வேண்டும். வேல்யூ இஸ் நாட் எக்ஸீடிங் 2000. 2000 ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து ஏ என்ற நபர் வந்து திருடிட்டார். அந்த பொருளுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் தான். அதிகபட்சம் 2000 ரூபாய் உள்ள ஒரு பொருளை திருடிட்டார். அவர் பேர்ல திருட்டு கேஸ் போட்டுட்டாங்க. 379ல கேஸ் நடக்குது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கேஸ் நடக்கின்ற பொழுது நாம என்ன செய்யலாம்? கோர்ட்டார் கிட்ட நம்ம கேட்கலாம், இது சம்மரி ட்ரையல்ல நடத்துங்க யுவர் ஆனர். கண்டிப்பா கேட்கலாம். ஏன் சொல்றீங்க? இது வேல்யூ வந்து 2000 ரூபாய் பெருமானம் உள்ளது தாங்க திருடி இருக்காரு, அதனால நீங்க சம்மரி ட்ரையல்ல நடத்துங்க. சிசியா வேண்டாங்க. சிசினா கேலண்டர் கேஸ், பட்டிகை வழக்கு. சிசியா நடத்த வேண்டாங்க, எஸ்டிசியா நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப கார்பஸ் டெலிக்ட் எவ்வளவு இருக்கணும்? சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி கிரைம் என்ன? 2000 ரூபாய். ஒருவேளை மர்டர் கேஸ்ல ஒரு பாடி இருக்கு சார். ஒரு கேள்வி, ஒரு பிணம் இருக்கிறது, அந்த பிணத்தை ஒரு நபர் திருடி விட்டார். எந்த செக்ஷன்ல ஐபிசில கேஸ் போட முடியும்? ஒரு டெட் பாடி ஒரு ஆள் வந்து திருடிட்டு போயிட்டார், ஐபிசில எந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியும்? யாராவது சொல்லுங்க சார், சேட்ல போடுங்க சார். மிக முக்கியமானது இந்த கேள்வி வந்து திரும்ப திரும்ப கேட்கிறாங்க சார். சார் 404 என்பது ஒரு பிணத்திடம் இருந்து திருடுனா 404. ஒரு பிணத்தையே திருடிட்டாங்க, அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியும்? ஒரு இறந்து விட்ட உடலில் இருந்து ஒரு பொருளை திருடுறாங்கன்னு சொன்னா 404ல கேஸ் போட முடியும். ஒரு பிணத்தையே திருடிட்டாங்க, டெட் பாடியே தூக்கிட்டு போயிட்டானு, திருடிட்டானு, அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியும்? அண்டர் செக்ஷன் 411 ஐபிசி ஸ்டாலன் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை, ஸ்டாலன் ப்ராப்பர்ட்டி யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க, திருட்டு பொருள் என்று தெரிந்தே யார் வாங்கி இருக்கிறாங்களோ அந்த பொருளினுடைய மதிப்பை பொறுத்தவரை 2000 ரூபாய்க்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அண்டர் செக்ஷன் 414 ஐபிசி டிஸ்போசல் ஆஃப் ஸ்டாலன் ப்ராப்பர்ட்டி கன்சீலிங் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கிரைம் 297 என்பது 297 ஐபிசி என்பது ஒரு பிணத்துக்கு எதிராக அவமரியாதை செய்தால் ஐபிசி அண்டர் செக்ஷன் 297ல கேஸ் போட முடியும். எளிமையா சொன்னு சொன்னா, ஒரு பிணத்தை ஒரு தெருவழியா எடுத்துட்டு போறாங்க, இந்த தெருவழியா எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்க, அப்ப 279ல கேஸ் போட முடியும். ஏன்னா அந்த பிணத்துக்கு வந்து அவமரியாதை செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம், மறைமுகமா டிஃபார்மேஷன் அர்த்தம் ஒரு பிணத்துக்கு. 279. இதே 499 ஐபிசில உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவமரியாதை செய்யுது. இங்க 279, அங்க 499. 499ல உயிரோட இருக்கிற ஒரு மனிதர், 279ல இறந்து போன ஒரு மனிதர். இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எனவே அண்டர் செக்ஷன் 414 ஐபிசில டிஸ்போசல் ஆஃப் தி ஸ்டாலன் ப்ராப்பர்ட்டி அல்லது ரிசீவ் தி ஸ்டாலன் ப்ராப்பர்ட்டி இருக்கும் பட்சத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய மதிப்பு 2000 ரூபாய்க்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது. 2000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா சம்மரி ட்ரையல் நடத்திடலாம். அண்டர் செக்ஷன் 454 456 ஐபிசி 454 456 456 ஐபிசி சம்மரி ப்ரொசீஜர் நடத்த முடியுமானா கண்டிப்பா நடத்தலாம். அண்டர் செக்ஷன் 504 ஐபிசி 504ல என்ன சொல்றாங்க? இன்டென்ஸ். அப்ப இன்டென்ஷன் டு கமிட் பிரீச் ஆஃப் பீஸ், இன்சல்ட் பண்றாரு 504, அப்ப நடத்த முடியும். 506 ஐபிசி கிரிமினல், அதை நடத்த முடியும். இது போன்ற விஷயங்கள்ல இந்த குற்றங்களை தூண்டி விடுறாங்க. இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம 379 380 381 411 ஐபிசி, அதுக்கு அடுத்து 454 ஐபிசி 414 ஐபிசி 504 ஐபிசி 506 ஐபிசி, இந்த குற்றங்களை எல்லாம் ஒரு நபர் வந்து சொல்லப்பட்ட குற்றங்களை தூண்டி விடுறாருன்னு சொன்னா
ரேட் வித் 109 ஐபிசி போட முடியுமா? தாராளமா போடலாம். 511 ஐபிசி என்னன்னு சொல்லுவாங்க? குற்ற முயற்சி, இன்கோஹெட் அஃபென்ஸ். அண்டர் செக்ஷன் 511 ஐபிசி முற்று பெறாத ஒரு குற்றம் என்று அர்த்தம். அப்பனா என்னது? குற்ற முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த இன்கோஹெட் இந்த வார்த்தையை நீங்க என்ஐ ஆக்ட்ல படிச்சிருப்பீங்க. என்ஐ ஆக்ட்ல எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு? என்ஐ ஆக்ட்ல இன்கோஹெட் அப்படின்ற வார்த்தை எந்த சட்ட பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது? யாராவது போட முடியுங்களா சார்? ஏனென்று சொன்னால் செக் கேஸ் நீங்க நடத்துறீங்கன்னு சொன்னா அந்த இன்கோஹெட் டாக்குமெண்ட் இருக்கும், செக் இருக்கும், அதை வச்சு கேஸ் விடுதலை வாங்க முடியும். இப்ப என்ன ஆக்ட்ல எந்த செக்ஷன்ல சொல்றாங்க? இன்கோஹெட் அஃபென்ஸ். வெரி குட். ஆன செக்ஷன் 20. கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் 20 ஆஃப் கேட்டல் ட்ரெஸ்பாஸ் ஆக்ட்ல தான் சொல்றாங்க. 1871ல சொல்றாங்க. கம்ப்ளைண்ட்னா என்னன்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெரி குட். இப்ப சம்மரி ட்ரையல் விசாரிக்கும் போது இந்த வழக்கு வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ண முடியும். 259 என்ன சொல்றாங்க? சம்மன் கேஸ வாரண்ட் கேஸா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. அதே போல சம்மரி ட்ரையல் நடத்துறப்ப ஜட்ஜி நினைக்கிறாரு, ஏன் இந்த கேஸை நம்ம வந்து சம்மரி ட்ரையலா நடத்தணும்? இது ஏன் நம்ம வந்து ஒரு வாரண்ட் ப்ரொசீஜரா மாற்றக்கூடாது அப்படின்னு நினைச்சாருன்னா அதையும் செய்யும். ஆனா செக்ஷன் 261 இஃப் ஹைகோர்ட் மே கன்ஃபர் தி பவர் ஜுடிஷியல் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், உயர் நீதிமன்றம் குற்றவியல் இரண்டாவது செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இரண்டாம் வகுப்பு நடுவருக்கு ஒரு உத்தரவிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அவர் செய்ய முடியுமான்னா அஃபென்ஸ் பனிஷபிள் வித் ஃபைன் ஒன்லி. ஒரு நபரால் செய்யப்பட ஒரு அக்யூஸ்டால் செய்யப்பட்ட ஒரு குற்றம் வந்து அபராதம் மட்டுமே விதிக்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்? அதை விசாரிக்கலாம். நாட் எக்ஸீடிங் பனிஷபிள் அஃபென்ஸ் 6 months, 6 மாதத்துக்கு மேற்பட்டு தண்டிக்க முடியாத ஒரு வழக்காக இருக்கும் பட்சத்தில் அதையும் விசாரிக்கலாம். அண்டர் செக்ஷன் 262 மிக முக்கியமானது. அண்டர் செக்ஷன் 262 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, சம்மரி ட்ரையலுக்கு தனி ப்ரொசீஜர்னு கிடையாது. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சம்மரி ட்ரையல் ஸ்டேட் ஃபார் சம்மன் கேசஸ், சம்மரி ட்ரையலுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. ஆனால் சம்மன் கேசஸ் ப்ரொசீஜர் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுதான் 262 சப்செக்ஷன் 1 வெரி இம்பார்ட்டன்ட். 262 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அதிகபட்சமா ஒரு கேசஸ் ட்ரைடு ஃபாலோயிங் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா 3 மாசத்துல அந்த கேஸ் 90 நாள்ல கேஸ் நடத்தி முடியுங்கன்னு சொல்றாங்க. செக் கேஸ்லயும் அதான் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட், 3 மாசத்துல கேஸ் நடத்தி முடியுங்க. அண்டர் செக்ஷன் 262 மிக முக்கியமானது சார். சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க சம்மரி ட்ரையலுக்குன்னு தனி ப்ரொசீஜர் கிடையாதுன்னு சொல்றாங்க. 262 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அதிகபட்சமா அந்த கேஸை விசாரிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளாக நீங்க விசாரித்து முடிக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 263 ரெக்கார்டிங் சம்மரி ட்ரையல் த ஃபாலோயிங் என்ட்ரிஸ் ஆர் நீட். சம்மரி ட்ரையல் சொன்னா என்னென்ன விஷயங்களை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கணும் கோர்ட்ல? சீரியல் நம்பர் ஆஃப் த கேஸ் இருக்கணும், டேட் ஆஃப் தி கமிஷன் ஆஃப் தி அஃபென்ஸ் இருக்கணும், எந்த தேதியில குற்றம் நடந்ததுன்னு சொல்லி இருக்கணும், வரிசை எண்கள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், குற்றம் எந்த தேதியில் நடந்ததாக அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும், டேட் ஆஃப் தி ரிப்போர்ட் எப்போது வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, எஃப்ஐஆர் எப்போ போட்டாங்க அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும், அல்லது போலீஸ் நோட்டீஸ் எப்போ போட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மோட்டார் பெட்டி கேஸ் எம்ஏ ஆக்ட்ல என்ன பண்ணாங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டணும்னு சொல்றாங்க, டிடி ட்ரங்க் அண்ட் டிரைவ் 185, 187, 186 இதெல்லாம் கேஸ் போடுறாங்க இல்லைங்களா? ஹெல்மெட் இல்ல, ஹை ஸ்பீடு, போலீஸ் நோட்டீஸ் தான் போலீஸ் நோட்டீஸ் சொல்லணும், எஃப்ஐஆர் போட்டு தான் எஃப்ஐஆர் சொல்லணும், நேம் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட் யாரு அவர் பேரை சொல்லணும், நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் யாரு அவங்க பேரெல்லாம் வரணும், எது சம்பந்தமான குற்றம் தி அஃபென்ஸ் கன்சர்ன்ட், ப்ளீ ஆஃப் தி அக்யூஸ்ட் இருக்கா அதையும் சொல்லணும், ஃபைண்டிங்ஸ் என்ன அதையும் சொல்லணும், ஃபைண்டிங்ஸ்னா அதுல என்ன தீர்ப்பு எவ்வளவு ஃபைன் போட்டோம்னு சொல்லணும், the sentence or final order அத சொல்லி இருக்கணும், the date of termination of the case proceedings அதையும் சொல்லப்பட்டிருக்கும். இந்த 10 விஷயங்களும் இருக்கணும் சார். அண்டர் செக்ஷன் 261ல ரெக்கார்டிங் இன் சம்மரி கேசஸ் பொறுத்தவரை, சம்மரி ட்ரையலை பொறுத்தவரை சீரியல் நம்பர் ஆஃப் தி கேஸ் இருக்கணும், டேட் ஆஃப் தி கமிஷன் ஆஃப் தி அஃபென்ஸ் இருக்கணும், டேட் ஆஃப் தி ரிப்போர்ட் இருக்கணும், நேம் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட் இருக்கணும்,
நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி அக்யூசர் இருக்கணும். இந்த அஃபென்ஸ் எது சம்பந்தமா இருக்கு, கன்சர்ன்ஸ் எது சம்பந்தமா இருக்கு அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கணும். ப்ளீ ஆஃப் தி அக்யூசர் இருக்காரா இல்லையா, அட்மிஷன் பேஷன் போட்டிருக்காரா இல்லையா அது சொல்லியிருக்கணும். ஃபைண்டிங்ஸ் என்ன, தண்டிச்சிருக்கீங்களா, சிறைக்கு அனுப்புறீங்களா அல்லது வந்து ஃபைன் போட்டீங்களா அதை சொல்லப்பட்டிருக்கணும். தி சென்டென்ஸ் ஆர் ஃபைனல் ஆர்டர் என்ன, அதன்படி நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அதை சொல்லப்பட்டிருக்கணும். தி டேட் ஆஃப் டெர்மினேஷன் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ் இதையும் சொல்லப்பட்டிருக்கணும். அப்ப அண்டர் செக்ஷன் 263 264 இது ரெண்டு இணைச்சு 355 சிஆர்பிசியோட பார்க்கணும். 263 264 இந்த ரெண்டு செக்ஷனையும் 355 சிஆர்பிசியோட இணைத்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 355 சிஆர்பிசி தான் சொல்றாங்க மெட்ரோபாலிட்டன் ஜட்ஜ்மெண்ட், மெட்ரோபாலிட்டன் கோர்ட் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை பற்றி சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 355 263 264 355 இணைத்து பார்க்க வேண்டும் 355 ஓட. Under section 264, but judgment in cases tried in summary trial. Summary trial ல 264ல judgment சொல்றாங்க. How to record evidence, சாட்சியங்களை எவ்வாறு பதிவு செய்வது. Substance of the evidence is enough. அந்த குற்றச்சாட்டினுடைய சாராம்சம் இருந்தாவே போதும். அதுவே அதை வச்சு நாம என்ன பண்ணலாம், குற்றச்சாட்டுகளை பார்த்து கொள்ள வேண்டும், எவிடன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த எவிடன்ஸ் வந்து எவிடன்ஸ் எடுத்துட்டோம், ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும்? How to write judgment. Brief reasoning, சுருக்கமான காரணங்கள் இருக்க வேண்டும். Findings, விடுதலையா தண்டனையா என்று சொல்லப்பட்ட இருக்க வேண்டும். Sentence என்ன அது சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூன்று விஷயங்கள் தான் இருக்கணும். Under section 265, language and maintenance of records. நீதிமன்ற மொழிகள் under section 272 CRPC ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமன்ற மொழிகள் Constitution of India, Constitution of India 1950 under article 348 ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துடைய மொழிகளை பற்றி, பார்லிமெண்ட்டுக்கான மொழிகளை பற்றி, அரசுகளுக்கான மொழிகளை பற்றி 345 அண்டர் ஆர்டிகல் 345 சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு 348 தான் முக்கியம். அது உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் இங்கிலீஷ் தான் வந்து கோர்ட் லாங்குவேஜ். கீழமை நீதிமன்றங்களை பொறுத்தவரை அந்தந்த மாநிலத்தில் எந்த மொழி பேசப்படுகிறதோ அந்த மொழி தான். இதைத்தான் அண்டர் செக்ஷன் 272 சிஆர்பிசி சொல்றாங்க. அந்த 272 அதே விஷயங்களை தான் அண்டர் செக்ஷன் 265 சிஆர்பிசி சொல்றாங்க. எந்த மொழியில் அந்த தீர்ப்பு இருக்க வேண்டும், விசாரணை இருக்க வேண்டும், அந்த ரெக்கார்டுகளை எந்த அளவுக்கு பராமரிக்க வேண்டும். முதல் பாயிண்ட் கோர்ட் லாங்குவேஜ் 272 சிஆர்பிசி. இரண்டாவது பாயிண்ட், ஹைகோர்ட் நினைத்தால் சம்மரி ட்ரையலுடைய ரெக்கார்டையும் ஜட்ஜ்மெண்ட்டையும் வேற ஆபீஸ்ல வச்சு எழுதி அதுல மேஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போடலாம்னு சொல்லணும். ஹைகோர்ட் நினைச்சா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் எழுதணும் அவசியம் கிடையாது. வேற ஒரு ஆபீஸ்ல எழுத சொல்லிட்டு கடைசியா வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து கையெழுத்து போட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடலாம் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் நினைத்தால். Under section 326 CRPC, 326 CRPC summary trial இதை படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 35 CRPC நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு புதுசா ஒரு மேஜிஸ்ட்ரேட் வராரு, ஒரு கேஸ நடத்திட்டே இருக்கிறாரு. அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து டிரான்ஸ்பர், வேற ஒரு மேஜிஸ்ட்ரேட் வராரு. அந்த நேரத்துல என்ன செய்யலாம், இது போன்ற சம்மரி ட்ரையலாக இருக்கும் பட்சத்தில் புதிதாக வந்து பதவியேற்றுக் கொண்ட அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து டினோவோ ட்ரையல் தான் நடத்தணும். நான் ஏற்கனவே 2 வழக்குகளை சொல்லியிருக்கேன். புதிய மேஜிஸ்ட்ரேட் சொன்னா டினோவோ ட்ரையல் தான் நடத்துங்க. இததான் சொல்றாங்க நிட்டின் பாய் 2012 வால்யூம் 2 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 388. இந்த நிட்டின் பாய் வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க நிட்டின் பாய் NITIN நிட்டின் பாய் 2012 வால்யூம் 2 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 388 வித்தின் பிராக்கெட்ல SC னா சுப்ரீம் கோர்ட். நிட்டின் பாய் 2012 வால்யூம் 2 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 388 சுப்ரீம் கோர்ட். டைலூட் பண்ணும் அளவுக்கு வந்துச்சுன்னா இந்த நிதின் பாய் வழக்குல சொல்றாங்க சம்மரி ட்ரையலா இருக்கு, ஜட்ஜி மாறிட்டாங்க, புது ஜட்ஜி வந்திருக்காங்க, இதுக்கு இடையில வந்து ஒரு சில சாட்சிகளை விசாரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா புது ஜட்ஜி என்ன பண்ணணும், அந்த விசாரிச்ச சாட்சிகளை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு புதுசா ட்ரையல் நடத்தணும், மீண்டும் அந்த சாட்சிகளை வர வச்சு விசாரிக்கணும். நிதின் பாய் வழக்குல சொல்றாங்க. அதன் பிறகு 2015 இதே சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க ஏற்கனவே அந்த ஜட்ஜி விசாரித்திருந்தது சரியாக இருக்கும் பட்சத்தில், நீதி நலனுக்கு உகந்தது என்று கருதும் பட்சத்தில் அப்ப என்ன செய்யலாம், அத புதுசா வந்த ஜட்ஜி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்.
இதுதான் பஹருனி. இந்த கேஸ் ஆஃப் பஹருனி 2015 வால்யூம் 1, 2015 வால்யூம் 1, மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், டிசிசி, பேஜ் நம்பர் 1. 2015 வால்யூம் 1, மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், டிசிசி, பேஜ் நம்பர் 1. நிதின் பாய் வழக்குல வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு சம்மரி கேஸை விசாரிக்கிற ஜட்ஜி வந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டார், புது ஜட்ஜி வந்திருக்கிறாரு. ஏற்கனவே அந்த பழைய ஜட்ஜி வந்து 2-3 விட்னஸ் வந்து விசாரிச்சிருக்கலாம். இதுக்கு இடையில வந்து புது ஜட்ஜி வந்துட்டாரு. புது ஜட்ஜி என்ன செய்யணும்? பழைய ஜட்ஜி வந்து விசாரிச்சிருந்தாலும் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு புது ஜட்ஜி என்ன பண்ணும்? டீனோவா ட்ரையல் பண்ணும். அதாவது புதுசா மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து விசாரிக்கணும். ஏன்னா சம்மரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இது நிதின் பாய் வழக்கில் வந்து 2012 வால்யூம் 2 எம்எல்ஜே கிரிமினல், பேஜ் நம்பர் 388, சுப்ரீம் கோர்ட் அதுல சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கேஸ் வந்து டைலூட் ஆகி போச்சு. 3 வருஷம் ஆகுது. 2012 வந்த தீர்ப்புக்கு அதன் பிறகு இதே சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, பஹருனி வழக்குல, பஹருனி, BAHARUNI, பஹருனி வழக்குல 2015 வால்யூம் 1, மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், டிசிசி, பேஜ் நம்பர் 1. பஹருனி 2015 வால்யூம் 1, MWN மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், டிசிசி, பேஜ் நம்பர் 1. அப்ப கமிட்டல் ஆஃப் எ கேஸ் தான், கமிட்டல் ஆஃப் அக்யூஸ்ட் இருக்கும் பட்சத்தில் 319 CRPC அதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். 265 நீங்க பார்க்கின்ற பொழுது ரெட் வித் 35 CRPC நீங்க பார்த்துங்க சார். சாப்டர் நம்பர் 21 கேபிட்டல் A, ப்ளீ பார்கெனிங், மிக முக்கியமானது. 18 நீங்க CPC படிச்சிருப்பீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் பாக்குறீங்க, லோக் அதாலத் பாக்குறீங்க, கன்சலேஷன் பாக்குறீங்க, மீடியேஷன் பாக்குறீங்க. இது எல்லாம் வருவதற்கு காரணம் இதான். 39 கேபிட்டல் A, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, சாப்டர் நம்பர் 21 கேபிட்டல் A, ப்ளீ பார்கெனிங். 265 ஏவுல ஆரம்பிச்சு 265 L முடியும். இதை நாம மறக்கவே கூடாது. இதுல ABL இத ஒரு செட்டா பார்க்கணும். 265 ABL இது ஒரு செட்டா பார்க்கணும். இது ஒரு செட் ஆஃப் செக்ஷன்ஸ். அடுத்தது CDEFG இத ஒரு செட்டா பார்க்கணும். HIJK இது ஒரு செட்டா பார்க்கணும். 5/7/2006 தான் இதை கொண்டு வராங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 5/7/2006. ஆல் ஓவர் இந்தியாவில் இதை கொண்டு வராங்க. whether this act applicable in Tamil Nadu இது ஒரு கேள்வி. applicable ஆகுமா ஆகாதா? ஆகும். under section 265A சொல்றாங்க, under what circumstances this chapter applies, can apply. எந்த சூழ்நிலைகளில் இந்த 265A plea bargaining பொருந்தும்? there must be an accused, ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அங்கே இருக்க வேண்டும். மெயின்டெனன்ஸுக்கு செக்யூரிட்டி பொருந்துமானா பொருந்தாது. அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2 CRPC அதை நாம் பார்க்க வேண்டும். 173 சப்செக்ஷன் 2 ஆஃப் CRPC எதை பற்றி பேசுகிறது? சார்ஜ் ஷீட் பிஃபோர் ஃபைலிங் ஆஃப் தி ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னா இது பொருந்தாது. சார்ஜ் ஷீட் போட்டாதான் சார் ப்ளீ பார்கெனிங்கே வரும். ரெண்டு தரப்பும் உட்கார்ந்து பேசி சமாதானமா போக போறோம். வாதியும் எதிரியும் என்ன பண்றாங்க? உட்கார்ந்து பேசுறாங்க, ப்ளீ பார்கெயின் பண்ண போறாங்க. இப்ப சார்ஜ் ஷீட் போட்டா தானே இந்த செக்ஷனை நம்ம வந்து இன்வோக் பண்ண முடியும், இந்த செக்ஷனை வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும். பிரைவேட் கம்ப்ளைண்ட் சொன்னா 200 CRPC உங்களுக்கு தெரிஞ்சது. அப்ப காக்னிசன்ஸ் பொறுத்தவரை அந்த செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல தான் காக்னிசன்ஸ் எடுக்க முடியும். 204ல வந்து அது சம்மன்ஸ் பண்ண முடியும். இப்ப அக்யூஸ்ட் வந்து அப்பியர் ஆயிட்டாரு.
அக்யூஸ்ட் வந்து அப்பியர் ஆயிட்டாரு. அக்யூஸ்ட் அப்பியர் ஆன பிறகு ப்ளீ பார்கெனிங் வருமானா கண்டிப்பா வரும். அப்ப ப்ளீ பார்கெனிங் செய்ய முடியுமானா செய்ய முடியும். ப்ளீ பார்கெனிங்க்கு அதிகபட்சம் எவ்வளவு தண்டனை? எது மாதிரியான வழக்குகளை ப்ளீ பார்கெயின் பண்ண முடியும்? யாராவது சொல்ல முடியுங்களா சார்? ஏனென்று சொன்னால் மிக முக்கியமாக இந்த கேள்வி கேட்பார்கள். நீங்க சாப்டர் நம்பர் 21 அண்டர் செக்ஷன் 265ல 7 ஆரம்பிச்சு எல்ல முடியுது. இதுல இந்த சட்டப்பிரிவை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எத்தனை வருஷம் வரை தண்டிக்கக்கூடிய வழக்காக இருந்தால் ப்ளீ பார்கெயின் பண்ண முடியும்? If not punishable above 7 years, 7 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய வழக்காக இருக்கும் பட்சத்தில் ப்ளீ பார்கெனிங் வராது சார். 7 வருஷத்துக்குள்ளதான் ப்ளீ பார்கெனிங் வரும். ஏ என்ற ஒரு அக்யூஸ்ட் அவர் செஞ்ச குற்றத்தை பொறுத்தவரை அதிகபட்சம் அவருக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்கலாம்? 7 வருஷம் வரலைங்க. அப்ப அது மாதிரியான கேஸ்ல நம்ம ப்ளீ பார்கெயின் பண்ண முடியும். இதே விஷயத்தான் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 133 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 சொல்றாங்க அக்காம்ப்ளிஸ் சொல்றாங்க. அக்காம்ப்ளிஸ் உடன் குற்றவாளி 2 பேரோட சேர்ந்து குற்றம் செய்திருக்கிறார், அப்ரூவரா மாறுறாரு. அப்ப எந்தெந்த கேஸுக்கு பொருந்தும்? அக்காம்ப்ளிஸ் வராரு சார், ஒரு அப்ரூவர் வராரு சார். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தப்பு பண்ணன்னு சொல்றாரு. அக்காம்ப்ளிஸ் வராங்கன்னு சொன்னா எத்தனை வருஷம் வரலை தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அக்காம்ப்ளிஸ் வருவார். ஐ மீன் அப்ரூவர் வராரு. அப்ரூவர்னா குற்றம் ஏற்ற சாட்சி, குற்றத்தை ஏற்றுக்கொண்ட, ஒத்துக்கொண்ட, ஒப்புக்கொண்ட சாட்சி. தமிழ்ல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, குற்றமேற்ற சாட்சி. அண்டர் 7 இயர்ஸா எபோ 7 இயர்ஸா? இதான் கேள்வி. இங்க ப்ளீ பார்கெனிங்ல இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. இப்ப அப்ரூவர் வராருன்னா அவர் எத்தனை வருஷம் தண்டிக்கக்கூடிய வழக்கா இருந்தா அப்ரூவர் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்? கொஞ்சம் டைம் எடுத்து கூட கரெக்டா பார்த்துட்டு சொல்லுங்க சார், ஒன்னும் தப்பு இல்லை. நான் அடுத்த லெவலுக்கு போறேன். அண்டர் செக்ஷன் 265 ஏவே எப்பொழுது பொருந்தும்? ப்ளீ பார்கெனிங் எந்தெந்த சூழ்நிலையில் பொருந்தும், எந்தெந்த சூழ்நிலையில் பொருந்தாது? பொருந்தாது என்பதை பார்த்து விட்டால் பொருந்தும் என்று நம்மளுக்கு மறைமுகமாக தெரியும். 4 சூழ்நிலைகளில் ப்ளீ பார்கெனிங் பொருந்தாது. 1, அந்த அக்யூஸ்ட் மீதான குற்றம் அஃபென்ஸ் பனிஷபிள் above 7 years, 7 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் ப்ளீ பார்கெனிங் கேட்க முடியாது. Offense against women 498A IPC 498A IPC 198A CRPC 198A CRPC எதை பற்றி பேசுறாங்க? டேக்கிங் காக்னிசன்ஸ். இப்ப அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் உமன் ப்ளீ பார்கெனிங் பொருந்தாது. பெண்களுக்கு எதிரான குற்றமாக இருக்கும் பட்சத்தில், குருவல்ட்டியாக இருக்கும் பட்சத்தில் ப்ளீ பார்கெனிங் நீங்க கேட்க முடியாது. 3வது 14 வயசுள்ள ஒரு குழந்தை, அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன். 14 வயசுள்ள ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு எதிராக ஒரு குற்றம் செய்திருக்கும் பட்சத்தில் அதை நீங்க ப்ளீ பார்கெனிங் கேட்க முடியாது. எனவே எந்தெந்த சூழ்நிலைகளில் இது ப்ளீ பார்கெனிங் பொருந்தாதுன்னு சொன்னா, 1, அக்யூஸ்ட் அவன் செய்த குற்றத்தை பொறுத்தவரை 7 வருஷத்துக்கு மேற்பட்டு இருந்தா பொருந்தாது. பெண்களுக்கு எதிரான குற்றம் குறிப்பாக 498A குருவல்ட்டியா இருக்கும் பட்சத்தில் ப்ளீ பார்கெனிங் பொருந்தாது. 14 வயசுள்ள ஒரு குழந்தை இன்னொரு 14 வயசுள்ள ஒரு குழந்தைக்கு எதிராக ஒரு அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா ப்ளீ பார்கெனிங் பொருந்தாது. ஒரு சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரி, இந்திய தேசத்தினுடைய சமூக பொருளாதார குற்றங்கள் செய்திருக்கிறார், அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சமூக பொருளாதார குற்றத்தை ஒரு நபர் செய்திருக்கிறார் சொன்னா மத்திய அரசு இதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. அதுல
19 விஷயங்கள் சொல்றாங்க சார். சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரி, நம்முடைய இந்தியாவுடைய சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி அத சொல்றாங்க. 19 விஷயங்கள் அந்த சட்டங்களுக்கு பொருந்தாது. ஒன்று, டவுரி பிராகிபிஷன் ஆக்ட் 1961 பொருந்தாது, ப்ளீ பார்கெனிங் பொருந்தாது. இன்னொன்று, இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் ஆஃப் உமன் பொருந்தாது, இம்மாரல் டிராபிக் ஆக்ட் பொருந்தாது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் அந்த விசி டிவிசி பொருந்தாது, வயலன்ஸ். எஸ்சிஎஸ்சி ஆக்டுக்கு பொருந்தாது, பிசிஆர் ஆக்டுக்கு பொருந்தாது, ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கு பொருந்தாது, ஆர்மி ஆக்டுக்கு பொருந்தாது, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்டுக்கு பொருந்தாது, சினிமாட்டோகிராஃபுக்கு பொருந்தாது. இப்படி 19 வகையான சட்டங்களுக்கு இந்த ப்ளீ பார்கெனிங் பொருந்தாது. டவுரி பிராகிபிஷன், இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், இம்மாரல் டிராபிக் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் வயலேஷன் ஆஃப், எங்க சொல்றாங்க, டிவிசி டொமஸ்டிக் அது பொருந்தாது, எஸ்சிஎஸ்டி பொருந்தாது, பிசிஆர் பொருந்தாது, ஜுவனைல் பொருந்தாது, ஆர்மி பொருந்தாது, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் பொருந்தாது, சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் பொருந்தாது. இப்படி 19 வகையான சட்டங்களை சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 265B, ப்ளீ பார்கெனிங், அப்ளிகேஷன் ஃபார் ப்ளீ பார்கெனிங். இந்த மனுவை குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அக்யூஸ்ட் தான் போடணும். அந்த மனுவோடு ஒரு அஃபிடவிட் இருக்கணும், ஒரு பிரமாண வாக்குமூல பத்திரம் இருக்கணும், பிரமாண பத்திரமும் இருக்கணும். அந்த பெட்டிஷன்ல சம்மரி ஆஃப் த கேஸ், அத அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னன்னு சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கணும். அந்த வழக்கில் சொல்லப்பட்ட குற்றம் என்ன அதையும் சொல்லப்பட்டிருக்கணும். அந்த அஃபிடவிட்ல அந்த மனு அவர் தானாகத்தான் அவர் ஃபைல் பண்ணிருக்கணும். யாரும் அவர் மிரட்டி இருக்கக்கூடாது, இன்டியூஸ் பண்ணி இருக்க கூடாது, ஒரு புற தூண்டுதல் எது இருக்கக்கூடாது. தானாகவே அவர் அந்த மனு போட்டு voluntarily preferred the petition by the accused. அவரும் போடலாம். பனிஷ்மெண்ட் ஃபார் அஃபென்ஸ், குற்றம் தன்னுடைய தன்மை என்ன, குற்றத்தினுடைய தன்மை நான் புரிந்து கொண்டேன், அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் அஃபென்ஸ், அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். தேர்ட் பாயிண்ட், அந்த பார்கெயின் பண்றீங்க, பேரம் பேசுறீங்க, அந்த பேரத்தின் அடிப்படையில் வழக்கை முடிக்க அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்க வேண்டும். நான் ப்ளீ பார்கெயின் பண்ணி இந்த கேஸை முடிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு அந்த விருப்பத்தை சொல்லியிருக்க வேண்டும். ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். ஒரு பெருசா இருக்குன்னா பெரிய பிளவு ஏற்படுத்தும். பெரிய பிளவு நீங்க ஏற்படுத்தாதீங்க. நோ ப்ரீவியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், நோ ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி சேம் அஃபென்ஸ். இதே மாதிரி குற்றத்தை ஏற்கனவே செஞ்சு நாங்க அந்த கேஸை முடிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி ப்ரீவியஸ் விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அஃபெண்டருக்கு தான் இது பொருந்தும். அந்த குற்றம் தொடர்பாக வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தண்டனை, அந்த குற்றம் தொடர்பாக வேறு ஏதாவது தண்டனை இல்லைன்னா அதையும் சொல்லணும். அந்த மனுவையும் அந்த அஃபிடவிட்டையும் பெற்றுக்கொண்ட விசாரணை நீதிமன்றம், ட்ரையல் கோர்ட் என்ன செய்யணும்னா, அதை எவ்வாறு அந்த மனு வந்திருப்பதாக ஏபிபிக்கு முதல்ல என்ன பண்ணும், நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ளீ பார்கெயின் பண்ண போறாங்க, பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க, அரசு தரப்புல என்ன சொல்றீங்க சொல்லிட்டு அரசு தரப்புக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அதுவே பிரைவேட் கேஸா இருக்கும் பட்சத்தில் அந்த நோட்டீஸ் இஸ் டு பி given to அந்த பிரைவேட் கம்ப்ளைனன்ட் அவருக்கு கொடுக்கணும். கொடுக்கின்ற பொழுது ஆன் த டேட் ஆஃப் ஃபிக்ஸ்டு, என்னைக்கு அந்த ஹியரிங் டேட் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் அந்த ஹியரிங் டேட்டுக்கு நீங்க வரணும்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட நபரை நீதிமன்றத்துக்கு வரவழைக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், இன் கேமரா ப்ரொசீடிங் விசாரிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் தான் அதை விசாரிக்கணும். மூன்றாவது, அந்த கோர்ட் தன்னிச்சையாக தாக்கல் செய்யப்பட்டதா, அந்த மனுவை தன்னிச்சையாக அவர் மட்டும்தான் அவர் தாக்கல் பண்ணிருக்காரா, யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணல, முழு மனசோட தான் பண்ணிருக்கிறாரா, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் இருப்பார்கள்,
அந்த தரப்பினர்களுக்கு இடையில் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்த முடியுமா என்று சொன்னால் ஏற்படுத்த முயற்சி பண்ணணும். டு மேக் த செட்டில் த மேட்டர். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது நஷ்டீடு வழங்க ஏதாவது ஏற்பாடு செய்யணும்னா செய்யணும். அடுத்த வாய்தா தேதி என்னைக்கோ அப்ப நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வந்து கோர்ட் கேன் பி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கேன் பி ஃபிக்ஸ்டு. ஒருவேளை அந்த பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க, சம் எக்ஸ்டர்னல் பிரஷர் இருக்கு, இந்த மாதிரி வந்து பெட்டிஷன் போடுங்க, ப்ளீ பார்கெனிங்ல வந்து பெட்டிஷன் போடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, பிரஷர் கொடுக்குறாங்க. இந்த விஷயம் நீதிமன்றம் தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த ப்ளீ பார்கெனிங் பெட்டிஷனை என்ன பண்ணுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, அதை அப்படியே ஒமிட் பண்ணிடுவாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 265B. 265L நேரடியாக எல்ல பார்க்கணும். ஏன்னா இது ஒரு செட் ஆஃப் செக்ஷன்ஸ். 265A, B, L இது மூன்றையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா தான் நமக்கு புரியும் இந்த ஆக்ட். ஜேஜே ஆக்ட் இருக்கு, 2015 வந்த ஆக்ட், ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2005. அந்த ஆக்டுக்கு இந்த சாப்டர் பொருந்துமானா பொருந்தாது, ஜேஜே ஆக்ட் பொருந்துமானா பொருந்தாது. நாட் அப்ளிகபிள் திஸ் சாப்டர் in respect of Juvenile Justice Act 2015. Under section 265C, mutual consent, அதுல இந்த வழக்கு முடிக்க ட்ரை பண்ணுமானா ட்ரை பண்ணணும். அப்ப கைட்லைன்ஸ் எப்படி இருக்கும், எவ்வாறு வழிகாட்டுதல் எப்படி அமையும்? கைட்லைன்ஸ் ஃபார் மியூச்சுவலி சாட்டிஸ்ஃபேக்டரி திஸ் பெட்டிஷன், திஸ் பொசிஷன். 265C சொல்றாங்க, ஒரு போலீஸ் கேஸாக இருக்கும் பட்சத்தில் யார் யாருக்கு கோர்ட் வந்து நோட்டீஸ் அனுப்பணும்? ஏபிபிக்கு அனுப்பணும், கன்சர்ன் போலீஸ் ஆபீசருக்கு அனுப்பணும், அக்யூஸ்டுக்கு அனுப்பணும், விக்டிம் யாரா இருந்தாங்கன்னா விக்டிம்க்கும் அனுப்பணும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க, the court can be sent a notice மேற்கண்ட ஏபிபி, கன்சர்ன் போலீஸ் ஆபீசர், அக்யூஸ்ட், விக்டிம் இருந்தா விக்டிம், இவங்களுக்கெல்லாம் அனுப்பணும். எதற்காக? அந்த வழக்கை முடிப்பதற்காக அந்த அழைப்பு இருக்கணும். shall intimate the parties to get a settlement. There must be a voluntariness. இயல்பாகவே இருக்கணும், தானாகவே இருக்க வேண்டும். இப்ப அக்யூஸ்ட் இருக்காரு, அவர் ஒரு லாயர் வச்சுக்க முடியுமா? கண்டிப்பா வச்சுக்க முடியும், அவருக்கு ஒரு லாயர் உண்டு. அண்டர் செக்ஷன் 41D ஆஃப் CRPC படி ஒரு லாயரை அமர்த்தி கொள்ளலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 265 சொல்றாங்க. மியூச்சுவல் கன்சென்ட்ல வந்து போடுறாங்க, ஒரு ப்ளீ பார்கெனிங் பெட்டிஷன் போடுறாங்கன்னு சொன்னா அந்த பெட்டிஷனை பெற்றுக்கொண்ட கோர்ட் என்ன பண்ண, ஏபிபிக்கு, போலீஸ் ஆபீசருக்கு, அக்யூஸ்டுக்கு, விக்டிம்க்கு 4 பேருக்கு என்ன பண்ண, நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸ் எதுக்காங்கன்னா அந்த கேஸ் வந்து சுமூகமா முடிச்சுக்கிறதுக்காக மனு போட்டிருக்காங்க, அதனால நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸை எல்லாருக்கும் அனுப்பணும். இப்போ பிரைவேட் கம்ப்ளைண்ட் இருக்கு, இப்ப கீழ்கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அப்ப கோர்ட் என்ன செய்வாங்க, யாருக்கு அனுப்பணும்? போலீஸ் கேஸ் சொன்னா ஏபிபிக்கு அனுப்பணும், கன்சர்ன் போலீஸ் ஆபீசருக்கு அனுப்பணும், அக்யூஸ்டுக்கு அனுப்பணும், விக்டிம்க்கு அனுப்பணும். இதே பிரைவேட் கம்ப்ளைண்டா இருக்கு, அப்ப யாருக்கு அனுப்பணும்? பிரைவேட் கம்ப்ளைண்ட் யார் போட்டவரோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அனுப்பணும், அக்யூஸ்டுக்கு அனுப்பணும். Under section 265D, arrangement for mutual disposal of case. அதை பற்றி ஒரு அறிக்கை வந்து report is to be prepared by the court. Prepared by court itself. கோர்ட்டே தான் செய்யணும் அந்த அறிக்கையை. அவங்க தான் இந்த மாதிரி மியூச்சுவலா வந்து டிஸ்போஸ் ஆயிடுச்சு இந்த கேஸ்ன்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 265D தான் அவங்க அதை முடிக்கணும். அந்த ரிப்போர்ட்ல மேஜிஸ்ட்ரேட், அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாமே என்ன பண்ணும், அதுல கையெழுத்து போடணும். ப்ளீ பார்கெனிங்ல இந்த கேஸை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அக்யூஸ்டும் கையெழுத்து போடணும், கம்ப்ளைண்ட் கையெழுத்து போடணும், பிரைவேட் கம்ப்ளைண்ட் இருந்தா பிரைவேட் கம்ப்ளைண்ட் கையெழுத்து போடணும், ஜட்ஜி கையெழுத்து போடுவாங்க. இதே போலீஸ் கேஸா இருந்து அதை முடிக்கிறாங்கன்னு சொன்னா விக்டிம் கையெழுத்து போடுவாங்க, ஏபிபி கையெழுத்து போடுவாங்க, அக்யூஸ்ட் போடுவாங்க, கம்ப்ளைண்ட் வந்திருந்தாருன்னா அவரும் போடுவாங்க. சரிங்க, 265D வந்து கேஸ் வந்து செட்டில் ஆகல, உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த கேஸ ரெகுலர் கோர்ட்டுக்கு அனுப்பி. லோக் அதாலத் மாதிரி தான்,
அண்டர் செக்ஷன் 19ல என்ன பண்றோம், லோக் அதாலத்துக்கு நம்ம கேட்கிறோம். 89 சிபிசி இன்வோக் பண்ணி என்ன பண்றாங்க, சிவில் கோர்ட்ல இருந்து நம்ம அனுப்புறாங்க. அதை போலவே கிரிமினல் கோர்ட்ல இருந்து லோக் அதாலத்துக்கு செட்டில் பண்ண சொல்லி அனுப்புறாங்க. லோக் அதாலத்துல கேஸ் வந்து செட்டில் ஆகல, கேஸ் பண்டல என்ன பண்ணும், நேரா ரெகுலர் கோர்ட்டுக்கு அனுப்பிடணும். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க, 265 டிலையும் சொல்றாங்க. அமிகபிளா செட்டில் ஆகணும்னா ரெகுலர் கோர்ட்டுக்கு அனுப்பிடுங்க அந்த கேஸ் பண்றது. 265 இ டிஸ்போசல் ஆஃப் த கேஸ். 265 டியின் கீழான ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டிருந்தால் அந்த கோர்ட் அந்த வழக்கு என்ன பண்ணும், எப்படி முடிக்கணும். அந்த செக்ஷன் 265 ஈல இதுல சொல்றாங்க, ஒரு 5 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று, பாதிக்கப்பட்டவருக்கு காம்பன்சேஷன் கொடுத்து கேஸை முடிக்கலாம். இரண்டாவது, இருதரப்பு வாதங்களையும் கேட்டு தண்டனை கொடுக்கணும்னா தண்டனை கொடுத்துடலாம். மூன்றாவது, 360 சிஆர்பிசி பொருந்துமா அல்லது பிரிவென்ஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் பொருந்துமா, இதன் கீழ் ஏதாவது விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் விடுதலை செய்து விடலாம். நான்காவது, அந்த குற்றத்திற்கு மினிமம் பனிஷ்மெண்ட் என்று ஒன்று இருந்தால் அந்த குறைந்தபட்ச தண்டனையில் அரை பங்கு அளவை தண்டனையாக கொடுக்கலாம். 511 ஐபிசில ஒரு 376 வருது சார். 376 ரெட் வித் 511 இதுதான் சார்ஜ். ஏன்னா சார்ஜ் ஃப்ரேமிங் சொல்றாங்க, நமக்கு உண்டு, சப்ஜெக்ட் உண்டு. ஏ என்ற ஒரு நபர் பி என்ற ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி பண்றாரு. இந்த நேரத்துல அந்த பெண் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நல்லா கராத்தே தெரியும், தற்கலை, அது என்ன சொல்றாங்க, தற்காப்பு கலை. அந்த தற்காப்பு கலையை பயன்படுத்தி என்ன பண்றாங்க, அந்த பெண் அந்த ஆணை அடிச்சு கீழே தள்ளிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க, தப்பிச்சுட்டாங்க. உடனே அந்த அம்மா வந்து ஒரு காவல் நிலையத்துல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி கேஸ் போடுறாங்க. எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க சார், ஐபிசில எந்தெந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியும், யாராவது சேட்ல போடுங்க சார். தனியா நடந்து போற ஒரு பெண்ணை வழிமறிச்சு பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணா அந்த பெண்ணு வந்து தற்காப்பு கலை கற்று இருக்கிறாங்க, அதை பயன்படுத்தி தப்பிச்சு வந்துட்டாங்க. அவங்க வந்து காவல் நிலையத்துல வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி போலீஸ் ஆபீசர் 154 சிஆர்பிசின் படி முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்றாங்க. அப்ப ஐபிசில எந்தெந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியும், 341 வழிமறித்தல், 354 மானபங்கப்படுத்துதல், தனியாக நடந்து சென்ற 102 தனியாக நடந்து சென்ற ஒரு பெண்ணை வழிமறிச்சு தூக்கிட்டு போயிட்டு ஒரு மூங்கில் காடு இது போன்ற இடத்துல அந்த பெண்ணு கிட்ட வந்து பாலியல் பலாத்காரத்துல முயற்சி பண்ணியிருக்கிறாரு, ரேப் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியும், அண்டர் செக்ஷன் 376 ரெட் வித் 511 தான் சார் போட முடியும். ஏன்னா அவர் வந்து பாலியல் பலாத்கார முயற்சி, ஐ மீன் கற்பழிப்புக்கான முயற்சி பண்ணியிருக்கிறார். அப்ப எது வரும், 376 வரும். அந்த முயற்சி, அந்த அஃபென்ஸ் வந்து முற்று பெற்று இருக்கா, இல்லை, இன்கோஹெட், முற்று பெறாத ஒரு அஃபென்ஸ். அப்ப 511 ஐபிசி தான் சேர்த்து போடணும். இப்ப 376 ரெட் வித் 511 ஐபிசி இப்படிதான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். 511க்கு என்ன தண்டனை, 109க்கு என்ன தண்டனை, அண்டர் செக்ஷன் 265 இ அதுலதான் சொல்றாங்க, குறைந்தபட்ச தண்டனை இருக்கும் பட்சத்தில் அந்த குறைந்தபட்ச தண்டனையில் பாதி அளவு கொடுங்க, half of the imprisonment. சென்டென்ஸ் பொறுத்தவரை அக்யூஸ்டுக்கு half of the imprisonment கொடுத்துறோம். ஓகே. ஐந்தாவதாக குறைந்தபட்ச தண்டனை இல்லாத பொழுது அந்த குற்றத்தின் அதிகபட்ச தண்டனையில் 1/4 அதை கொடுக்கணும். குறைஞ்சபட்ச தண்டனை இருந்துச்சுன்னா அதுல பாதி கொடுத்துருங்க. குறைந்தபட்ச தண்டனையே சொல்லல, அப்ப அந்த அஃபென்ஸுக்கு அதிகபட்ச தண்டனை என்னவோ அதுல பாதி கொடுங்க. சாரி, அதுல 1/4. குறைந்தபட்ச தண்டனை இல்லாத போது அந்த குற்றத்தின் அதிகபட்ச தண்டனையில் 4/1 மடங்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த 5 விஷயத்தை தான் சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 265 இ டிஸ்போசல் ஆஃப் த கேஸ்ல சொல்றாங்க, 265 டியின் கீழ் சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டு இருந்தால்
265 ஈயின் படி அந்த நீதிமன்றம் 5 விஷயங்களை கையில் எடுத்து அந்த கேஸை முடிக்கணும். ஒன்று, காம்பன்சேஷன், பாதிக்கப்பட்ட காம்பன்சேஷன் கொடுத்து கேஸை முடிக்கலாம். இரண்டாவது, 2 தரப்பையும் கேட்டு தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுத்து கேஸை முடிக்கலாம். மூன்றாவது, 360ல அல்லது செக்ஷன் 3 அல்லது செக்ஷன் 4 ஆஃப் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் குற்றவாளிகள் கண்காணிப்பு விடுதலை சட்டத்தின் கீழ் விடுதலை செய்யலாம். 4, அந்த குற்றத்திற்கு மினிமம் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மினிமம் சென்டென்ஸ்ல பனிஷ்மெண்ட்ல பாதி அளவுக்கு நீங்க தண்டனை கொடுத்து தண்டிக்கலாம். 5, மினிமம் சென்டென்ஸ் இல்லை, மினிமம் சென்டென்ஸ் இல்லாத பொழுது, குறைந்தபட்ச தண்டனை இல்லாத போது அந்த குற்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையின் அளவில் 4ல் 1 பங்கு தண்டனை கொடுத்து அந்த கேஸை முடிக்கலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 265E. 265F, 265E படியான ஒரு தீர்ப்பை திறந்த நீதிமன்றத்தில் தான் வழங்க வேண்டும். யார் வழங்கணும்? தி பிரைசைடிங் ஆபீசர் ஆஃப் தி கன்சர்ன் கோர்ட் மஸ்ட் சைன். அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி யாரோ, மேஜிஸ்ட்ரேட் யாரோ, அவர் என்ன பண்ணும்? அந்த தீர்ப்பு திறந்த நீதிமன்றத்தில் வழங்க வேண்டும். அந்த தீர்ப்பில் அவர் கையொப்பமிட வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 265F. 265G சொல்றாங்க, 265F தீர்ப்பு தான் இறுதியானது. அதை எதிர்த்து நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ரிவிஷன் போக முடியாது, அப்பீல் போக முடியாது. ஆனால் ரிட் அப்ளிகேஷன் போடலாம். 265Gக்கு ரிட் பொருந்தும். 136, 226, 227 under article 136, 226, 227 can be invoked. Under section 265H ரெகுலர் கோர்ட்டுக்குள்ள அதிகாரம் இந்த கோர்ட்டுக்கு சிஆர்பிசி படி உண்டு. 265I 428 சிஆர்பிசி நீங்க கொண்டு வந்து இன்வோக் பண்ணனா கண்டிப்பா இன்வோக் பண்ணலாம். 428 சிஆர்பிசி எதை பற்றி பேசுகிறது? செட் ஆஃப். ஏற்கனவே அந்த அக்யூஸ்ட் வந்து ஏற்கனவே ஜெயில இருந்திருப்பாரு. ஆரம்பத்துல போலீஸ் கேஸ் போட்டு ஜெயில வச்சிருந்திருப்பாங்க. அதன் பிறகுதான் பெயில்ல வெளியே வந்திருப்பாரு. பெயில்ல வெளியில வருவதற்கு எத்தனை நாட்கள்? 1 மாசமா, 2 மாசமா, 15 நாளா, 7 நாளா, 3 நாளா, எத்தனை நாள் உள்ள இருந்தாரோ அந்த நாட்களை கழித்துக் கொள்ளலாம். அண்டர் செக்ஷன் 428 சிஆர்பிசி படி. இதுல இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி, ட்ரையல், இந்த காலங்களில் அவர் எப்பொழுது சிறையில் இருந்தாரோ அந்த காலங்களை கழித்துக் கொள்ள வேண்டும். இன்வெஸ்டிகேஷன் நேரத்துல வந்து ஜெயில இருந்திருப்பான் அந்த அக்யூஸ்ட், அல்லது என்கொயரி நேரத்துல ஜெயில இருந்திருப்பார், அல்லது ட்ரையல் நேரத்துல சில நேரங்களில் ஜெயில இருந்திருப்பாங்க. சில அக்யூஸ்ட் வந்து ஒழுங்கா வரலான்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆர்டர் போட்டு இந்த ஆளை பிடிச்சி உள்ள வைங்க, உள்ள வச்சே நம்ம கேஸ் நடத்தி முடிப்போம்னு சொல்றாங்க. அதனால்தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ், என்கொயரி ஸ்டேஜ், ட்ரையல் ஸ்டேஜ், இந்த 3 ஸ்டேஜ்ல வந்து அவர் எத்தனை நாள் உள்ள இருந்தாரோ அந்த நாட்களை கழித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 265H. 265J ஸ்பெஷல் லா இன் சிஆர்பிசி. ஏவுல இருந்து எல்லை வரை ஸ்பெஷல் லா இன் சிஆர்பிசி. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. ஏபிபியும் இது உள்ளடக்கியதுதான். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கார் பாருங்க, குற்றவியல் உதவி அரசு வழக்கறிஞர், அந்த ஏபிபி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவரையும் சேர்த்துதான். அரசு உதவி குற்ற வழக்கறிஞர் அவரையும் சேர்த்துதான். அண்டர் செக்ஷன் 265K இந்த சாப்டர் கீழ் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா, ப்ளீ பார்கெனிங்ல வந்து ஒரு குற்றத்தை ஒத்துக்கிறாரு, பிறகு செட்டில் ஆகல அல்லது செட்டில் ஆகிவிட்டது, இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு பின்னிட்டு ஏதாவது ஒரு வழக்குல வந்து எவிடன்ஸா மார்க் பண்ண முடியுமானா முடியாது. ப்ளீ பார்கெனிங்ல அந்த அக்யூஸ் வந்து ஏற்கனவே ஒத்துக்கினாருங்க, குற்றத்தை வந்து ஒப்புக்கொண்டாருங்க, கைப்பட எழுதி கையெழுத்து போட்டுருக்காரு, ஜட்ஜு கையெழுத்து போட்டிருக்காங்க பாருங்க, இவருக்கு இதே வேலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது காப்பி அப்ளிகேஷன் சிஏ போட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு கேஸ்ல ஏதாவது பயன்படுத்த முடியுமானா முடியாது. இதுதான் 265K. இந்த சட்டம் 265A ஆரம்பிச்சு எல்ல முடிஞ்சிருக்கு. சாப்டர் நம்பர் 21A 21 கேபிட்டல் A ஆஃப் சிஆர்பிசி. இது தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா? ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, இந்தியன் பீனல் கோட் அண்ட் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ல தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் 2006 கொண்டு வந்திருக்காங்க. அதுல சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 25 கேபிட்டல் A டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் பொருந்தாது. 25 கேபிட்டல் A பொருந்தாது, 21 கேபிட்டல் A பொருந்தாது. இதுல லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, லிஸ்ட் நம்பர் 1, 2, 3 ஸ்டேட் கவர்மெண்ட் அது வந்து கன்சர்ன் பண்றாங்க.
இது கன்கரன்ஸ் லிஸ்ட். சிஆர்பிசி என்பது லிஸ்ட் 3ல வருது. ஆனால் ஆர்டிகல் 254 கீழே தான் வருது. இப்ப மத்திய அரசு ஆர்டிகல் 254ல என்ன சொல்றாங்க? மத்திய அரசு சட்டத்துல மாநில அரசும் சட்டம் ஏற்று திருத்தம் செய்தால் ஜனாதிபதி அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். அண்டர் ஆர்டிகல் 254 மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம். சிஆர்பிசி எங்க இருக்கு? லிஸ்ட் நம்பர் 3ல இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. நான் ஏற்கனவே ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் நடத்துறப்ப அதை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். இந்த சிஆர்பிசி ஆரம்பிக்கின்ற பொழுது சிஆர்பிசி எந்த ஷெட்யூல்ல இருக்கு, எந்த லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். 254 கீழே மத்திய அரசு சட்டத்துல ஒரு மாநில அரசு திருத்தம் செய்யறாங்கன்னு சொன்னா அதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்க வேண்டும். மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 9/11/2011 இது சம்பந்தமா ஒரு சூட் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. கிரிமினல் ஓபி நம்பர் 14098 ஆஃப் 2011. பாலாஜி அண்ட் சரோஜா வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் போலீஸ் சிறுகனூர் போலீஸ் ஸ்டேஷன். இந்த கேஸினுடைய ரிசல்ட் யாராச்சும் சொல்ல முடியுங்களா சார்? இது அப்படியே குறிச்சிங்க. கிரிமினல் ஓபி நம்பர் 14098 ஆஃப் 2011. பாலாஜி அண்ட் சரோஜா வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் போலீஸ் சிறுகனூர் போலீஸ் ஸ்டேஷன்.